உங்கள் பூனையின் கண்களைப் பார்த்து அந்த சுதந்திரமான பார்வைக்குப் பின்னால் என்னென்ன மர்மங்கள் மறைந்திருக்கின்றன என்று எப்போதாவது யோசித்திருக்கிறீர்களா? இன்று நாம் காலப்பயணம் செய்து கோட்டைகள், வீரத் திருமகன்கள் மற்றும் இருண்ட மூட நம்பிக்கைகள் நிறைந்த ஒரு காலகட்டத்திற்குள் செல்லவிருக்கிறோம். அப்போது நீங்கள் செல்லமாக வளர்க்கும் பூனை கூட சாத்தானின் அடியாள் என்று அறிவிக்கப்பட்டு உயிரோடு எரிக்கப்பட்டிருக்கலாம். ஆனால் அதே சமயம் அது ஒரு கவிஞர் துறவிக்கு உத்வேகமளிக்கும் மூசாவாகவோ அல்லது ஒரு வீரத் திருமகனின் சின்னத்தில் இடம்பெறும் அடையாளமாகவோ இருந்திருக்கலாம். இதுதான் மத்திய காலங்களில் பூனைகள் பற்றிய முரண்பாடுகள் நிறைந்த நம்ப முடியாத வரலாறு. மதிப்புமிக்க வேட்டை விலங்குகளிலிருந்து எப்படி இவை பொதுமக்களின் வெறுப்புக்கு ஆளான உயிரினங்களாக மாறின, மேலும் இந்த வெறுப்பு ஐரோப்பாவில் மில்லியன் கணக்கான உயிர்களை பலி வாங்கியிருக்கலாம் என்பதையும் நாம் பார்க்கவிருக்கிறோம். தயாராகுங்கள். இந்த வீடியோவை பார்த்த பிறகு நீங்கள் உங்கள் பூனையை பழைய கண்ணோட்டத்துடன் பார்க்க மாட்டீர்கள். பூனைகளிடம் அப்படி என்ன சிறப்பு இருந்தது? அது மக்களுக்கு ஆராதனை முதல் மரண பயம் வரை இவ்வளவு வலுவான உணர்ச்சிகளை தூண்டியதென்று நினைக்கிறீர்கள்? உங்கள் முதல் கருத்தை இப்போதே கமெண்டுகளில் பதிவு செய்யுங்கள். மத்திய காலங்களில் அரங்கேறிய முழு நாடகத்தையும் புரிந்து கொள்ள நாம் ஒரு படி பின்னோக்கிச் செல்ல வேண்டும். பண்டைய எகிப்தில் பூனைகள் கடவுளாக வணங்கப்பட்டன. பூனையின் தலையைக் கொண்ட பாஸ்டட் தேவி வீடு, செழிப்பு மற்றும் மகிழ்ச்சியின் சின்னமாக இருந்தார். ஒரு பூனையை கொல்வது மரண தண்டனைக்குரிய குற்றமாக இருந்தது. பண்டைய ரோமில் பூனை சுதந்திரம் மற்றும் விடுதலையின் அடையாளமாக இருந்தது. இது பெரும்பாலும் லிபர்டாஸ் தேவியுடன் சித்தரிக்கப்பட்டது. அவை கொறித்துண்ணிகளிடமிருந்து களஞ்சியங்களை பாதுகாக்கும் பயனுள்ள தோழர்களாக இருந்தன. ரோமானிய படையினர் அவற்றை தங்கள் பயணங்களில் ஐரோப்பா முழுவதும் எடுத்துச் சென்றனர். இதன் மூலம் அவற்றின் பரவலுக்கு உதவினர். எனவே கிபி 5ஆம் நூற்றாண்டுடன் மத்திய காலத்தின் ஆரம்பத்தில் ஐரோப்பியர்களுக்கு பூனைகள் நன்கு பரிச்சயமான உயிரினங்களாக இருந்தன. நடைமுறைக்கு உகந்த பயனுள்ள விலங்குகளாக அவை தங்கள் இடத்தை உறுதியாக பிடித்திருந்தன. அவை கிராமங்கள், நகரங்கள், மடங்கள் மற்றும் கோட்டைகளில் வாழ்ந்து தங்கள் முக்கிய வேலையான எலிகள் மற்றும் பெருச்சாளிகளை வேட்டையாடும் பணியை செய்தன. ஆனால் ஒரு சில நூற்றாண்டுகளுக்குள்ளேயே இந்த பயனுள்ள உயிரினம் மக்களின் பார்வையில் வெறும் நெருப்புக்கு மட்டுமே தகுதியான ஒரு பேய் உருவமாக மாறும் என்று யாரும் நினைத்துக்கூட பார்த்திருக்க மாட்டார்கள். என்ன தவறு நடந்தது? இந்த கேள்வியில்தான் நமது குழப்பமான மற்றும் இருண்ட வரலாறு தொடங்குகிறது. ரோமானிய பேரரசு வீழ்ச்சியடைந்த பிறகு ஆரம்பகால இடைக்காலம், அதாவது இருண்ட காலங்கள் என்று அழைக்கப்பட்ட காலகட்டத்தில் மக்களின் வாழ்க்கை மிகவும் கடினமானதாகவும் நடைமுறை சார்புடையதாகவும் இருந்தது. அந்த நேரத்தில் விலங்குகள் தொடர்பான சிக்கலான குறியீட்டு வடிவங்களைப் பற்றி சிந்திக்க மக்களுக்கு நேரமில்லை. பூனை அதன் பயன்பாட்டு தரங்களுக்காகவே முதன்மையாக மதிக்கப்பட்டது. ஒரு இடைக்கால கிராமத்தையோ அல்லது நகரத்தையோ கற்பனை செய்து பாருங்கள். சுகாதாரம் என்பது ஆரம்ப நிலையில்தான் இருந்தது. கழிவுகள் பெரும்பாலும் நேரடியாக வீதிகளில் கொட்டப்பட்டன. இது எலிகள் மற்றும் கொறித்துண்ணிகள் இனப்பெருக்கம் செய்ய ஒரு சிறந்த சூழலாக இருந்தது. இந்த கொறித்துண்ணிகள் வெறும் சிறிய பூச்சிகள் மட்டுமல்ல, அவை ஒட்டுமொத்த சமூகத்தின் வாழ்வாதாரமாக இருந்த விலைமதிப்பற்ற தானிய இருப்புகளை அழித்தன. ஒரு மோசமான அறுவடை ஆண்டு பஞ்சத்திற்கு வழிவகுக்கலாம். மேலும் கொறித்துண்ணிகளின் படையெடுப்பு சேகரிக்கப்பட்ட சிறிதளவையும் கூட இல்லாமல் ஆக்கிவிடலாம். இந்த உலகில் பூனை வெறுமனே செல்லப்பிராணி அல்ல, அது உணவு பாதுகாப்பிற்கான உண்மையான காவலராக இருந்தது. உயிர் வாழ்வதற்கான முக்கிய அச்சுறுத்தலுக்கு எதிரான ஒரு உயிரியல் ஆயுதமாகவே அது கருதப்பட்டது. அக்காலச் சட்டங்கள் இந்த பூனையின் மதிப்பை பிரதிபலித்தன. உதாரணமாக 10ஆம் நூற்றாண்டில் வேல்ஸில் மன்னர் ஹைவல் டாவின் ஹைவல் த குட் சட்டங்கள் ஒரு பூனைக்கான சரியான விலையை நிர்ணயித்தன. புதிதாக பிறந்த பூனைக்குட்டிக்கு ஒரு பென்னி விலை, கண்கள் திறந்த பிறகு 2 பென்னிகள். மேலும் அது தனது முதல் எலியை பிடித்த பிறகு அதன் விலை 4 பென்னிகளாக உயர்ந்தது. இது ஒரு செம்மறியாட்டின் விலைக்குச் சமம். அரச களஞ்சியத்தை பாதுகாக்கும் பூனையை கொல்வது கடுமையான அபராதத்திற்கு வழிவகுத்தது. குற்றவாளி கொல்லப்பட்ட விலங்கின் உடலை வாளை கட்டி தொங்கவிட்ட நிலையில் அதன் வால் நுனி தரையை தொடும் அளவுக்கு தானியங்களை செலுத்த வேண்டியிருந்தது. இது பூனையின் வேட்டையாடும் திறன்கள் எவ்வளவு உயர்வாக மதிக்கப்பட்டன என்பதை காட்டுகிறது. அது இடைக்கால பொருளாதாரத்தின் ஒருங்கிணைந்த பகுதியாக இருந்தது. உயிர் வாழும் அமைப்பில் ஒரு சிறிய
ஆனால் ஈடு செய்ய முடியாத கருவியாக விளங்கியது. அதன் இரவு நேர செயல்பாடு, அமைதி மற்றும் இருட்டில் ஒளிரும் கண்கள் இன்னும் அச்சத்தை ஏற்படுத்தவில்லை. மாறாக அதன் மர்மமான மற்றும் திறமையான வேட்டைக்கார குணம் மீது மரியாதையையே ஏற்படுத்தியது. இந்த காலகட்டத்தில் பூனை வெறுமனே ஒரு பூனையாகவே இருந்தது. மனிதனுடன் இணைந்து வாழ்ந்த ஒரு பயனுள்ள உயிரினம். மடாலயங்களில் பூனைகளுக்கு தனியான மிக முக்கியமான இடம் இருந்தது. மத்திய காலத்தைப் பொறுத்தவரை மடங்கள் வெறும் ஆன்மீக மையங்கள் மட்டுமல்ல, அவை கலாச்சாரம், கல்வி மற்றும் அறிவியலின் களஞ்சியங்களாகவும் விளங்கின. அங்குள்ள துறவிகள் விலை மதிப்பற்ற கையெழுத்துப் பிரதிகளை நுணுக்கமான கலைப் படைப்புகளாகவே மாற்றி எழுதிக் கொண்டிருந்தார்கள். இந்த அரும் பணிகளுக்கு விவசாயிகளுக்கு இருந்த அதே பொதுவான எதிரி இருந்தது: கொறித்துண்ணும் விலங்குகள்தான். விலை மதிப்பற்ற பனை ஓலைகளையும் தோள்களில் செய்யப்பட்ட தாழ்பக்கங்களையும் ஒரே இரவில் கடித்து அழித்து ஒரு எழுத்தரின் வாழ்நாள் முழு உழைப்பையும் எலிகளும் பெருச்சாளிகளும் பாழாக்கிவிடும் அபாயம் இருந்தது. அதனால் மடத்தின் எழுத்துப்பணி இடத்தில் ஸ்கிரிப்டோரியம். பூனை என்பது சௌகரியம் அல்ல, அது கட்டாயம் தேவைப்பட்ட ஒன்று. அது அறிவின் அமைதியான, விழிப்புள்ள பாதுகாவலனாக திகழ்ந்தது. இந்த உறவுக்குச் சான்றாக இருக்கும் மிகச் சிறந்த உதாரணம் 9ஆம் நூற்றாண்டைச் சேர்ந்த ஓர் ஐரிஷ் கவிதை. யாரோ ஒரு துறவி தான் எழுதிக் கொண்டிருந்த கைப்பிரதியின் ஓரத்தில் இதை பதிவு செய்திருக்கிறார். அது அவருடைய செல்லப்பூனையான பாங்கூர் பான் என்பவருக்கு அர்ப்பணிக்கப்பட்டுள்ளது. இதன் பொருள் வெள்ளை மென் ஆடை என்பதாகவும். நெஞ்சை உருக்கும் இந்த கவிதையில் அந்த துறவி தன் வேலையையும் பூனையின் வேலையையும் ஒப்பிட்டு பேசுகிறார். அவர் கூறுவது இதுதான்: நானும் என் பூனை பாங்கூர்பானும் ஒரே தொழிலைத்தான் செய்கிறோம். அவன் எலிகளை வேட்டையாட, நான் வார்த்தைகளை வேட்டையாடுகிறேன். எப்படி ஒரு சிக்கலான இறையியல் கேள்விக்கு தீர்வு காணும்போது அந்த துறவி மகிழ்ச்சி அடைகிறாரோ, அதேபோல பூனை தன் நகங்களுக்குள் ஒரு எலியை பிடிக்கும்போது அடையும் குதூகலத்தையும் அவர் விவரிக்கிறார். அந்த காலகட்டத்தில் மனிதனுக்கும் மிருகத்திற்கும் இடையே நிலவிய அன்பான தோழமையான உறவுகளுக்கு இந்த கவிதை ஓர் அற்புதமான சாட்சியாகும். இங்கே பூனையை பிசாசின் வடிவாகக் காட்டும் அரக்கத்தன்மைக்கு டீமனைசேஷன் துளியும் இடமில்லை. பூனை ஒரு நண்பன், ஒரு துணை, வேட்டையில் பங்கெடுக்கும் ஒரு சகோதரன். அது வெறும் உபயோகமான ஒரு பிராணி அல்ல, அது மகிழ்ச்சியைக் கொண்டு வந்தது, மேலும் உத்வேகத்தின் ஆதாரமாகவும் இருந்தது. இப்படிப்பட்ட உறவுகள் மிகவும் சாதாரணமாகவே இருந்திருக்கக்கூடும். துறவிகள் தனிமையில் நீண்ட நேரம் செலவழிக்கும் மடாலய நூலகங்களின் அமைதியில் மென்மையாக முனகிக் கொண்டிருக்கும் பரிங் அந்த உயிரினத்தின் இருப்பு அவர்களுக்கு உண்மையான ஆறுதலை அளித்திருக்கும். சிக்கலான, சில நேரங்களில் குழப்பமான இறையியல் தேடல்களுடன் முரண்பட்டு இறைவனின் படைப்பின் எளிய இசைவான உலகத்தை இந்த பூனை உயிருடன் நினைவூட்டும் ஒன்றாக இருந்தது. இந்த பாங்கூர் பான் மத்திய கால பூனைகளின் வரலாற்றில் இருந்த அந்த ஒளிமயமான பக்கத்தின் சின்னமாக மாறிவிட்டது. துரதிர்ஷ்டவசமாக நாம் காலத்தின் நூற்றாண்டுகளுக்குள் ஆழமாகச் செல்லச் செல்ல இதை பற்றி பேசுவது குறைந்து கொண்டே போகும். நாம் வடக்கு நோக்கி வைக்கிங்கின் தேசத்துக்குப் பயணிப்போம். இந்த அஞ்சா நெஞ்சுக் கடலோடிகளும் வீரர்களும் பூனைகளை மிகவும் மதித்தனர். அதற்கு பல வலுவான காரணங்கள் இருந்தன. முதலாவதாக, ஐரோப்பாவின் மற்ற இடங்களைப் போலவே பூனைகள் கொறித்துண்ணிகளை வேட்டையாடுவதில் இன்றியமையாதவை. கிரீன்லாந்து, ஐஸ்லாந்து மற்றும் வட அமெரிக்கா வரை நீண்ட தூரம் பயணித்த வைக்கிங் கப்பல்களான டிராக்கார் கப்பல்களில் அங்கிருந்த உணவுப் பொருட்களை பூனைகள் பாதுகாத்தன. மேலும் எலிகள் எளிதில் கடித்துவிடக்கூடிய கயிறுகள் மற்றும் பாய்மரத் துணிகள் சேதமடையாமல் தடுத்தன. கப்பலில் ஒரு பூனை இருப்பது ஒரு வெற்றிகரமான மற்றும் பாதுகாப்பான பயணத்திற்கு உத்தரவாதம் அளித்தது. இரண்டாவதாக, பூனைகள் ஸ்காண்டினேவிய தொன்மவியலில் மைத்தாலஜி ஒரு முக்கிய பங்கை வகித்தன. காதல், அழகு, கருவுறுதல் மற்றும் போர் ஆகியவற்றுடன் தொடர்புடைய சக்தி வாய்ந்த தெய்வமான ஃப்ரேயா 2 பெரிய பூனைகள் பூட்டப்பட்ட தேரில் வானத்தில் பயணம் செய்தார். இந்த பூனைகள் புராணத்தின்படி தார் கடவுளிடமிருந்து பெறப்பட்ட பரிசாகவும். இத்தகைய தெய்வீக அந்தஸ்து நிச்சயமாக பூனைகளுக்கு ஒரு சிறப்பு மரியாதையை கொடுத்தது. அவை ஃப்ரேயாவின் புனித விலங்குகளாக கருதப்பட்டன.
அவற்றிற்கு தீங்கு விளைவிப்பது கடவுளுக்கே இழைக்கும் அவமானமாக இருக்கும். இப்போது நார்வேஜியன் வனப்பூனை, நார்வீஜியன் ஃபாரஸ்ட் கேட் என்று அறியப்படும் இனத்தை உலகெங்கிலும் பரப்ப உதவியவர்கள் வைக்கிங் மக்களே என்று நம்பப்படுகிறது. இந்த குண்டான, வலிமையான, ரோமங்கள் அடர்ந்த விலங்குகள் கடுமையான ஸ்காண்டினேவிய காலநிலைக்கு சரியாக பொருந்தி சிறந்த வேட்டைக்காரர்களாக இருந்தன. வைக்கிங் குடியிருப்புகளில் கிடைத்த தொல்பொருள் சான்றுகள் பூனைகளின் பரவலான இருப்பை உறுதிப்படுத்துகின்றன. அவற்றின் எலும்புகள் அன்றாட வீட்டுக் கழிவுகளிலும் கல்லறைகளிலும் காணப்படுகின்றன. இது அவற்றின் முக்கியத்துவத்தை தெளிவாக காட்டுகிறது. மேலும் பூனைகள் நடைமுறைக்கு உகந்த தோழர்களாக மட்டுமின்றி ஒருவேளை வீட்டுச் சௌகரியத்தின் சின்னமாகவும் இருந்திருக்கலாம். வைக்கிங் மக்கள் புதிய குடியிருப்புகளை அமைத்தபோது தங்களுக்கு பழக்கமான வாழ்க்கையை மீண்டும் உருவாக்கவும் தங்கள் புதிய வீட்டின் பாதுகாப்பை உறுதிப்படுத்தவும் கால்நடைகள், விதைகள் மற்றும் நிச்சயமாக பூனைகளையும் தங்களுடன் கொண்டு சென்றனர். சுருக்கமாகச் சொன்னால், வைக்கிங் உலகில் பூனை ஒரு பன்முக உயிரினமாக இருந்தது. அது இன்றியமையாத படகு பணியாளர், ஒரு புராணச் சின்னம் மற்றும் வீட்டைக் காக்கும் காவல் தெய்வமுமாகும். மூட நம்பிக்கையின் இருண்ட மேகங்கள் ஐரோப்பாவைச் சூழ்வதற்கு முன்பு மனிதனுக்கும் பூனைக்கும் இடையே இருந்த நல்லிணக்கமான சகவாழ்வுக்கு இந்த சகாப்தம் ஒரு சிறந்த எடுத்துக்காட்டாக உள்ளது. ஸ்லாவிக் நிலப்பகுதிகளை நாம் உற்று நோக்கினால் பூனைகள் மீதான ஒரு விதமான இரட்டை நிலைப்பாட்டைக் காணலாம். இதுதான் பிற்காலத்தில் ஐரோப்பா முழுவதிலும் பரவியது. ஒருபுறம் பூனை வீட்டுடன் மிகவும் நெருக்கமாக பிணைக்கப்பட்டிருந்தது. அது டொமோவோய் எனப்படும் வீட்டுக் காவலாளியின் தோழியாக கருதப்பட்டது. வீட்டை பாதுகாக்கும் இந்த ஆவி பூனையின் உருவத்தை எடுக்க முடியும் அல்லது பூனைகள் மீது தனிப்பட்ட பாசம் கொண்டிருக்க முடியும் என்று நம்பப்பட்டது. புதிய வீட்டிற்கு குடிபெயரும் போது முதலில் பூனையைத்தான் உள்ளே அனுப்புவார்கள் என்றொரு வழக்கம் இருந்தது. அது டோமோவாயுடன் பேசி புதிய குடும்பத்திற்கு நல்ல அதிர்ஷ்டத்தை உறுதி செய்யும் என்று நம்பப்பட்டது. பூனையின் நிறத்திற்கும் முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டது. மும்மூன்று வண்ணப் பூனை மகிழ்ச்சியை கொண்டு வரும். பின்னாளில் வந்த ஐரோப்பிய மூட நம்பிக்கைகளுக்கு மாறாக கருப்பு பூனை திருடர்கள் மற்றும் கெட்ட சக்திகளிடமிருந்து சிறந்த பாதுகாவலனாக கருதப்பட்டது. அது அனைத்து எதிர்மறை ஆற்றல்களையும் உறிஞ்சிக் கொள்ளும் என்று நம்பப்பட்டது. பூனை என்பது அரவணைப்பு, பாசம் மற்றும் அமைதியான குடும்ப வாழ்க்கையின் சின்னமாயிருந்தது. அதன் குரக் என்ற சத்தம் மனதை அமைதிப்படுத்தும். அதன் இருப்பு ஒருவித பாதுகாப்பான உணர்வை ஏற்படுத்தியது. ஆனால் மறுபுறம் ஸ்லாவிக் நாட்டுப்புற கதைகளில் எதிர்மறையான தொடர்புகளும் காணப்படுகின்றன. பூனையின் மர்மமான இயல்பு, அதன் இரவில் நடமாடும் பழக்கம், சத்தமில்லாத நடை மற்றும் ஒளிரும் கண்கள் ஆகியவை இருண்ட தொடர்புகளை உருவாக்கின. பூனை ஒரு சூனியக்காரி அல்லது பாபா யாகா துணையாக இருக்கலாம். கோட் பயூன் என்ற கற்பனை பூனையை நினைவில் கொள்ளுங்கள். அது தனது கதைகள் மூலம் பயணிகளை தூங்க வைத்து அழிக்கும் சக்தி கொண்டது. வீட்டின் பாதுகாவலன், அதே சமயம் தீய சக்தியின் கூட்டாளி என்ற இந்த இரட்டை நிலை மிகவும் தனித்துவமானது. அது பூனையின் இயல்பைத்தான் பிரதிபலித்தது. ஒரு கணம் அன்பான வீட்டு விலங்காக, மறுகணம் காட்டுத்தனமான சுதந்திர வேட்டையாடியாக. இந்த குழப்பமான உணர்வுதான் எதிர்காலத்தில் கிறிஸ்தவ பேயோட்டும் நம்பிக்கையின் விதைகள் விழுவதற்கான நிலமாக இருந்தது. புறச்சமய நம்பிக்கைகள் வலுவாக இருந்தவரை பூனையின் இந்த இருதுருவ இயல்புகளும் மக்களின் மனதில் அமைதியாக இணைந்து வாழ்ந்தன. ஆனால் உலகத்தை நன்மை, தீமை, தெய்வீகம், சாத்தானியம் என தெளிவாக பிரிக்க முயன்ற கிறிஸ்தவம் வேரூன்றியபோது இந்த இரட்டை நிலைப்பாட்டிற்கு இடமில்லாமல் போனது. புறச்சாமிகள், ஆவிகள் மற்றும் மந்திரங்களுடன் தொடர்புடைய அனைத்தும் தீவிரமாக அகற்றப்பட்டு தீய சக்திகளுடன் தொடர்பு படுத்தப்பட்டன. இதனால் வளமான நாட்டுப்புற வரலாற்று பின்னணியைக் கொண்ட பூனை மிகவும் பாதிக்கப்படக்கூடிய நிலைக்கு தள்ளப்பட்டது. அப்படியானால் இந்த கொடூரமான மாற்றம் எப்படி நிகழ்ந்தது? மரியாதைக்குரிய வேட்டை விலங்காகவும் அன்பின் சின்னமாகவும் இருந்த பூனை எப்படி நரகத்தின் பிசாசு வடிவமாக மாறியது? இதன் பதில் 11ஆம் நூற்றாண்டு முதல் 13ஆம் நூற்றாண்டு வரையிலான உயர் மத்திய காலத்தில் ஐரோப்பாவை உலுக்கிய மத மற்றும் சமூக மாற்றங்களுக்குள் புதைந்துள்ளது. அக்காலத்தில் கத்தோலிக்க திருச்சபை அதன் அதிகார ஆதிக்கத்திற்கு ஒரு பெரிய சவாலை எதிர்கொண்டது.
அது மதமறுப்புக் கொள்கைகளின் பரவலாகும். தென் பிரான்சில் அதிக அளவில் பரவிய கேத்தரிசம் இதில் மிகவும் செல்வாக்கு மிக்கதாக இருந்தது. காதர்கள் இருமைவாதத்தை போதித்தனர். உலகம் இரண்டாகப் பிரிக்கப்பட்டுள்ளது என்ற நம்பிக்கை அது. ஒன்று கடவுளால் உருவாக்கப்பட்ட நல்லது, ஆன்மீகமானது. மற்றொன்று பிசாசால் உருவாக்கப்பட்ட தீயது, பொருள் சார்ந்த உலகியலானது. இது திருச்சபையின் அடிப்படை கொள்கைகளுக்கு நேரடியான அச்சுறுத்தலாக அமைந்தது. மத மறுப்பாளர்களை எதிர்த்து போராட இன்விசிஷன் நீதி விசாரணை மன்றம் உருவாக்கப்பட்டது. சந்தேக நபர்களிடமிருந்து மத மறுப்பு மற்றும் பிசாசு வழிபாட்டை ஒப்புக்கொள்ள வைக்க இன்விசிஷன் அமைப்பினர் அடிக்கடி சித்திரவதையை பயன்படுத்தினர். இந்த விசாரணைகளின் போது மத மறுப்பாளர்களின் இரகசிய சடங்குகள் பற்றிய நம்ப முடியாத வதந்திகள் பரப்பப்பட்டன. பிரச்சாரம் உச்சத்தில் இருந்தது. கொடூரமான துன்புறுத்தல்களை நியாயப்படுத்த அருவருப்பான மற்றும் பயங்கரமான எதிரியின் பிம்பத்தை உருவாக்க வேண்டியது அவசியமாக இருந்தது. இந்த கட்டத்தில்தான் பூனை களத்தில் நுழைந்தது. ஏன் அது மட்டும்? முதலாவதாக, அதன் சுதந்திர குணம். நாய் விசுவாசம் மற்றும் கீழ்ப்படிதலின் சின்னமாக இருந்தது. ஆனால் பூனையோ தனித்து தெரிந்தது. அது மனிதனுக்கு அவ்வளவு சர்வ நிச்சயமாக கீழ்ப்படியவில்லை. கடுமையான படிநிலைக்கு பழக்கப்பட்ட இடைக்கால மக்களின் பார்வையில் இந்த சுதந்திரம் பிசாசுடன் தொடர்புடைய கர்வமாகவும் கீழ்ப்படியாமையாகவும் காணப்பட்டது. இரண்டாவதாக, அதன் இரவு வாழ்க்கை மற்றும் அமைதியான நடமாட்டம். இடைக்கால மனநிலையில் இரவு என்பது தீய சக்திகளின் நேரமாகும். ஒளிரும் கண்களுடன் இருளில் சத்தமில்லாமல் சறுக்கிச் செல்லும் பூனை அந்த தீய சக்திகளுக்கு துணையாக இருக்க மிகவும் பொருத்தமான ஒன்றாக இருந்தது. மூன்றாவதாக, நாம் முன்பு பேசிய ஃப்ரேயா தேவியைப் போன்ற புறச்சமய வழிபாடுகளுடன் பூனைக்கு இருந்த தொடர்பு. திருச்சபையின் கண்களில் புறச்சமயம் அனைத்தும் அசுரத்தனமானதாகவும் பிசாசுக்குரியதாகவும் இருந்தது. இப்படி பூனை ஒரு தீய சக்திகளின் மையத்தில் வந்து சிக்கிக் கொண்டது. மதமறுப்பை கையாண்ட திருச்சபை பிரச்சாரம் ஏற்கனவே இருந்த மக்கள் மூட நம்பிக்கைகள் மற்றும் அச்சங்களுடன் சேர்ந்து கொண்டது. இதன் விளைவாக இரகசியமான புறச்சமய மதமறுப்புக் கொள்கை சார்ந்த, இறுதியில் பிசாசுக்குரிய அனைத்திற்கும் வசதியான மற்றும் தெளிவான சின்னமாக பூனை மாறியது. பூனைகள் தீய சக்தியாக பார்க்கப்பட்ட வரலாற்றின் சோகமயமான பக்கங்களில் ஒன்று காத்தார்ஸ் ஏற்பட்ட அவற்றின் தற்செயலான தொடர்பு. ஏற்கனவே குறிப்பிட்டது போல் கத்தாரர்கள் தெற்கு பிரான்சில் ஒரு வலுவான மத இயக்கமாக இருந்தனர். அவர்களுக்கு எதிராக திருச்சபை கடுமையான போரை நடத்தியது. அது ஆல்பிஜென்சியன் சிலுவைப் போர், ஆல்பிகென்சியன் குருசேட் என்று அழைக்கப்பட்டது. ஆனால் இராணுவ வலிமை மட்டுமல்லாமல் வலுவான ஒரு சித்தாந்த பிரச்சாரமும் தேவைப்பட்டது. கத்தாரர்கள் வெறுமனே வேறுபட்ட கருத்துடைய கிறிஸ்தவர்கள் அல்ல, அவர்கள் உண்மையான சாத்தானை வழிபடுபவர்கள், சேட்டனிஸ்ட்ஸ் என்று நிரூபிக்க வேண்டியிருந்தது. இங்கிருந்துதான் ஒரு விசித்திரமான மொழியியல் மற்றும் பிரச்சாரத் தந்திரம் தொடங்கியது. அதாவது, ஜெர்மனியின் சில பகுதிகளில் கெட்சர் என்ற வார்த்தை மதவெறியர், ஹெரட்டிக் என்று பொருள்பட்டது. இது காட்டர் ஆண் பூனை என்ற வார்த்தையுடன் ஒத்த ஒலியை கொண்டிருந்தது. இந்த தற்செயலான ஒலி ஒற்றுமை பிரச்சாரகர்களுக்கு ஒரு வரப்பிரசாதமாக அமைந்தது. மதவெறியர்களான கத்தாரர்கள் பிசாசு குடிகொண்டிருக்கும் பூனைகளை வணங்குகிறார்கள் என்று அவர்கள் வதந்திகளை பரப்பத் தொடங்கினர். கத்தாரர்கள் இரகசிய இரவு கூட்டங்களில் சாத்தானுக்கு விசுவாசத்தைக் காட்ட பூனையின் வாலை முத்தமிட்டனர் போன்ற பயங்கரமான கதைகள் சொல்லப்பட்டன. மீண்டும் மீண்டும் சொல்லப்பட்டு மிகைப்படுத்தப்பட்ட இந்த கதைகள் ஐரோப்பா முழுவதும் வேகமாக பரவி சாதாரண மக்களிடையே பயத்தையும் அருவருப்பையும் ஏற்படுத்தின. இதனால் மதவெறியரின் உருவமும் பூனையின் உருவமும் ஒன்றிணைந்தன. கத்தாரர்கள் பூனைகளுடன் எந்த விதமான விசேஷமான உறவையும் கொண்டிருக்க வாய்ப்பில்லை என்பதை புரிந்து கொள்வது அவசியம். அவர்கள் சந்நியாச குணமுடையவர்கள் மற்றும் அனைத்து உயிர்களிடத்தும் அன்பை போதித்தவர்கள். எனவே அவர்கள் இந்த விலங்குகளை துன்புறுத்தினார்கள் அல்லது அதற்கு மாறாக கடவுளாக வழிபட்டார்கள் என்று சொல்வது சாத்தியமில்லை. இந்த கதை முழுவதும் எதிரியை களங்கப்படுத்த உருவாக்கப்பட்ட சுத்தமான கருப்பு விளம்பரம், பிளாக் பிஆர் ஆகும். ஆனால் இந்த பொய் பூனைகளுக்கு மிகவும் மோசமான விளைவுகளை ஏற்படுத்தியது. மதவெறியர்கள் பூனைகளை வணங்கினால் பூனைகளும் மதவெறி பிடித்த
பிசாசின் படைப்புகள்தான் என்ற நிலை உருவானது. இந்த தர்க்கம் கல்வி அறிவற்ற இடைக்கால மனிதனுக்கு மிகவும் எளிமையாகவும் புரியக்கூடியதாகவும் இருந்தது. இவ்வாறு வார்த்தைகளின் தற்செயலான ஒலி, ஒற்றுமை மற்றும் திட்டமிட்ட அவதூறு காரணமாக திருச்சபை கற்பனை செய்யக்கூடிய மிக மோசமான தீய சக்தியுடன் பூனை தொடர்புபடுத்தப்பட்டது. இது பூனை இனத்தின் நற்பெயருக்கு ஏற்பட்ட முதல் மற்றும் மிக சக்தி வாய்ந்த அடிகளில் ஒன்றாகும். இதன் விளைவுகள் பல நூற்றாண்டுகளுக்கு உணரப்பட்டன. அதுவரை பூனைகள் மீதான இந்த சாத்தானிய முத்திரை வதந்திகளாகவும் பிரச்சாரங்களாகவும் மட்டுமே இருந்த நிலையில் 1233ஆம் ஆண்டில் அது மிக உயர்ந்த மட்டத்தில் அதிகாரப்பூர்வமான ஆவணப்படுத்தப்பட்ட ஒரு அங்கீகாரத்தை பெற்றது. போப் 9ஆம் கிரிகோரி, போப் கிரெகரி நாயர், வாக்ஸ் இன் ராமா என்னும் தலைப்பில் ஒரு திருச்சபை கட்டளையை பேபால் புல் வெளியிட்டார். இதன் பொருள் ராமாவில் ஒரு குரல், ஏ வாய்ஸ் இன் ராமா என்பதாகும். இந்த ஆவணம் ஜெர்மானிய பேரரசருக்கும் மதகுருமார்களுக்கும் அனுப்பப்பட்டது. போப்பின் கூற்றுப்படி ஜெர்மனியில் பரவி வந்த மதவிரோத கொள்கைகளை எதிர்த்து போராடுவதே இதன் மைய நோக்கம். ஆனால் இந்த கட்டளையின் மிக மோசமான அம்சம் என்னவென்றால் லூசிஃபிரியன் மதவிரோதிகள் நடத்தியதாக கூறப்படும் சடங்குகளின் விரிவான விளக்கம்தான். அந்தச் சடங்குகளில் கருப்பு பூனைக்குத்தான் மிக முக்கியமான மத்திய இடம் ஒதுக்கப்பட்டிருந்தது. இந்த அதிகாரப்பூர்வமான போப்பின் ஆவணத்தில் என்ன எழுதப்பட்டிருந்தது என்பதை இப்போது நாம் கவனிப்போம். வாக்ஸ் இன் ராமா ஆவணத்தின்படி இரகசியமான மதவிரோத கூட்டங்களில் முதலில் ஒரு பெரிய தேரை டோட் தோன்றும். அதனை முத்தமிட்டவுடன் புதிய சீடர் நிறம் வெளுத்து மெலிந்து விடுவார். அதன் பின்னர் ஒல்லியான வெளுத்த மர்மமான ஒரு மனிதன் தோன்றுவான். அவனை முத்தமிட்டால் அந்த குழுவின் புதிய உறுப்பினர் கத்தோலிக்க விசுவாசத்தை முழுவதுமாக மறந்து விடுவார். அதன் பிறகு நடக்கும் விருந்துக்குப் பிறகு பொதுவாக மண்டபத்திலிருந்த ஒரு சிலையிலிருந்து நாய் அளவுள்ள ஒரு கருப்பு பூனை வெளியே வரும். அது வாலை தூக்கிக் கொண்டு பின்னோக்கி நடக்கும். முதலில் புதிய உறுப்பினரும் பின்னர் குழுவின் தலைவரும் அந்த பூனையின் வாலுக்கு அடியில் முத்தமிடுவார்கள். அதன் பிறகு மெழுகுவர்த்திகள் அணைக்கப்பட்டு கேளிக்கைகள் ஓர்ஜி தொடங்கும். போப் 9ஆம் கிரிகோரி வெறும் வதந்திகளை பரப்பவில்லை. அவற்றை ஒரு அதிகாரப்பூர்வ ஆவணமாக மாற்றி கத்தோலிக்க திருச்சபையின் அதிகாரத்தையும் பலத்தையும் அளித்தார். இந்த திருச்சபை கட்டளை எண்ணிலடங்காத பூனைகளுக்கு, குறிப்பாக கருப்பு பூனைகளுக்கு மரண தண்டனையாகவே மாறியது. ஒவ்வொரு பூனையையும் சாத்தானின் வடிவமாக காண இது விசாரணை அதிகாரிகளுக்கும் இன்குவிசிட்டர்ஸ், சாதாரண மக்களுக்கும் அதிகாரப்பூர்வமான அனுமதியை வழங்கியது. இது வெறுமனே மக்களின் பேச்சு அல்ல, திருச்சபையின் நிலைப்பாடாகவும் மாறிவிட்டது. வாக்ஸ் இன் ரமா ஆனது ஒரு வெகுஜன மனநோய்க்கான மாஸ் பரனோயா வினையூக்கியாக செயல்பட்டது. மதவிரோதிகளை வேட்டையாடுவது என்பது பூனைகளை வேட்டையாடுவதாக மாறியது. அதிகாரத்தின் ஆடையை போர்த்திக் கொண்ட வார்த்தைகள் எவ்வாறு மிகவும் அழிவுகரமான மற்றும் பகுத்தறிவற்ற விளைவுகளுக்கு இட்டுச் செல்லும் என்பதற்கு இந்த ஆவணம் ஒரு சிறந்த உதாரணம். வாக்ஸ் இன் ராமா போப் ஆண்டவரின் ஆணை மற்றும் அதை தொடர்ந்த பிரச்சாரங்கள் உருவாக்கிய அந்த பேய் பூனையின் உருவம் எப்படி இருந்தது என்பதை நாம் சற்று விரிவாகப் பார்ப்போம். அது வெறுமனே ஒரு கெட்ட ஆவி அல்ல, மாறாக சாத்தான் பூமியில் எடுத்த ஒரு குறிப்பிட்ட சரீர உருவமாக அது சித்தரிக்கப்பட்டது. விவரிக்கப்பட்ட சடங்குகளில் பூனையானது கிறிஸ்துவுக்கு மாற்றாக வணங்கப்படும் ஒரு பொருளாகத் தோன்றியது. அதன் வாலை முத்தமிடுவது என்பது சிலுவையையோ அல்லது குருவின் கையையோ முத்தமிடும் புனிதச் செயலுக்கு ஒரு கேலியான எதிர்வினை போல இருந்தது. கருப்பு பூனையின் நிறம் முன்பு சில கலாச்சாரங்களில் பாதுகாப்பு குறியீடாக கருதப்பட்டது. ஆனால் இப்போது அது இருள், பாவம் மற்றும் பிசாசின் நிறமாக மட்டுமே பார்க்கப்பட்டது. அதன் அளவோ ஒரு நாயின் அளவுக்கு இருந்தது. இது அதன் இயல்புக்கு மாறான பயங்கரமான அசுரத்தன்மையை காட்டுவதற்காகவே சொல்லப்பட்டது. மேலும் அது பின்னோக்கி நகர்ந்த விதம் தெய்வீக ஒழுங்கின் முழுமையான சீரழிவின் அடையாளமாக இருந்தது. ஏனெனில் பிசாசு சம்பந்தப்பட்ட அனைத்தும் புனிதமானவற்றின் தலைகீழாக்கம் அல்லது கேலி சித்திரமாகவே இருக்கும். இந்த உருவகம் பிரசங்கங்கள், கதைகள், பின்னாளில் ஓவியங்கள் வழியாக தீவிரமாக பரப்பப்பட்டது.
பூனைகளைக் கண்டு அஞ்ச வேண்டும் என்று மக்களுக்கு கற்பிக்கப்பட்டது. பூனைகளின் சுதந்திரமான நடத்தை இப்போது வஞ்சகமாக கருதப்பட்டது. இரவில் அவை நடமாடுவது சூனியக்காரர்களின் சடங்குகளில் பங்கேற்பது போல பார்க்கப்பட்டது. முன்பு அமைதியைக் கொடுத்த அதன் முணுமுணுப்பான சத்தம் கூட இப்போது பிசாசின் இரகசிய பேச்சு போல கருதப்பட்டது. பூனை சத்தமின்றித் தோன்றி மறையும் திறன், அதன் நெகிழ்வுத்தன்மை, சுறுசுறுப்பு, இவை அனைத்தும் ஒரு சிறந்த வேட்டைக்காரனின் அம்சங்களாக இல்லாமல் அதன் அமானுஷ்ய பேய்த்தன்மையுள்ள இயல்புக்கான ஆதாரங்களாக மாறிவிட்டன. இருள், அறியாமை, சோதனைகள் மற்றும் பாவம் மீதான மனிதனின் அனைத்து பயங்களையும் தாங்கி நிற்கும் சரியான பாத்திரமாக பூனை மாறியது. அது ஒவ்வொரு வீட்டிலும் அருகிலேயே இருந்தும் அது அந்நியமாகவும் மர்மமாகவும் விளங்கியது. முன்பு மரியாதையைத் தூண்டிய அதன் மர்மமான தன்மை இப்போது சந்தேகத்தையும் வெறுப்பையும் உருவாக்கியது. மதத்தால் முழுமையாக ஊடுருவிய உலகக் கண்ணோட்டத்தைக் கொண்ட மத்திய கால மனிதர்களுக்கு உண்மைக்கும் அமானுஷத்திற்கும் இடையிலான எல்லை மிகவும் மெல்லியதாக இருந்தது என்பதை புரிந்து கொள்வது அவசியம். போபாண்டவரே, பிசாசு ஒரு கருப்பு பூனையின் உருவத்தில் தோன்றுகிறான் என்று சொன்னால் அது அப்படியே உண்மைதான். அதனால் தெருவில் காணப்படும் எந்த ஒரு கருப்பு பூனையும் வெறுமனே ஒரு விலங்கு அல்ல. அது புதிய ஆன்மாக்களை தவறான பாதைக்கு இழுத்துச் செல்ல முயலும் இருளின் அதிபதியாகவே இருக்கக்கூடும் என்று மக்கள் நம்பினர். அந்த நிமிடத்திலிருந்து பூனை, சாத்தான் என்ற தொடர்பு மக்களின் மனதில் ஆழமாக பதிந்துவிட்டது. ஐரோப்பா முழுவதும் வேகமாக பரவிய சூனியக்காரிகள் மீதான விசாரணைகளுக்கு இதுவே முக்கிய கருத்தியல் உந்து சக்தியாகவும் மாறியது. பின்னாட்களில், அதாவது 15ஆம் நூற்றாண்டு முதல் 17ஆம் நூற்றாண்டு வரை உச்சத்தை அடைந்த இந்த சூனிய வேட்டை அதன் வேர்களை இந்த மத்திய காலத்து அச்சங்களில்தான் கொண்டிருந்தது. சூனிய வேலைகள் குறித்த எந்த ஒரு குற்றச்சாட்டிலும் துணையாவி, அதாவது விலங்கு வடிவில் இருக்கும் உதவியாளர் பற்றிய குறிப்பு இல்லாமல் இல்லை. பெரும்பாலும் இந்த குடும்ப உதவியாளராக ஃபாமிலியார் பூனைதான் இருந்தது. சாத்தான் சூனியக்காரியின் தீய செயல்களுக்காக மக்களுக்கு கெடுதி உண்டாக்குவது, கால்நடைகளுக்கும் மனிதர்களுக்கும் நோய் பரப்புவது, கிணறுகளுக்கு விஷம் வைப்பது போன்ற வேலைகளைச் செய்ய இத்தகைய உதவியாளரை பரிசாக கொடுப்பதாக நம்பப்பட்டது. இந்த துணைப்பூனைகள் சூனியக்காரி தனது உடலில் இருக்கும் ஒரு குறிப்பிட்ட சூனியக்காரியின் காயம், விச்சஸ் மார்க் மூலமாக உணவளிக்கும் இரத்தத்தை உறிஞ்சி உயிர் வாழ்வதாக கூறப்பட்டது. இதன் காரணமாக தனிமையில் வாழும் வயதான ஒதுக்குப்புறமாக இருக்கும் பூனையை வளர்க்கும் எந்த பெண்ணும் தானாகவே சந்தேகப்பட்டியலில் சிக்கினார். பூனை என்பது வெறுமனே ஒரு விலங்கு அல்ல, அந்த பெண் தீய சக்திகளுடன் தொடர்பு வைத்திருக்கிறாள் என்பதற்கான நேரடி ஆதாரமாகவே பார்க்கப்பட்டது. திருச்சபை விசாரணை, இன்குவிசிஷன் ஆவணங்களில் சித்திரவதை செய்யப்பட்டு பெறப்பட்ட எண்ணற்ற குற்ற ஒப்புதல்கள் உள்ளன. அவற்றில் பூனைகள் தங்களுடன் பேசுவதாகவும், சூனியம் செய்வது குறித்து ஆலோசனை வழங்குவதாகவும் அல்லது பிசாசுகளாக மாறுவதாகவும் பெண்கள் வாக்குமூலம் அளித்துள்ளனர். தோளில் கருப்பு பூனையுடன் இருக்கும் சூனியக்காரியின் உருவம் ஒரு முன்மாதிரியான ஆர்க்கிடைப்பல் படிமமாக நிலை பெற்றது. அது நாட்டுப்புறக் கதைகளிலும் இலக்கியத்திலும் கலையிலும் ஆழமாக பதிந்தது. இந்த மனப்பான்மை எவ்வளவு வலிமையானதென்றால் அது நூற்றாண்டுகளைக் கடந்து இன்றும் ஹாலோவீன் பண்டிகையின் மிகவும் பிரபலமான சின்னங்களில் ஒன்றாக திகழ்கிறது. ஆக பூனை வெறும் மத பயத்தின் பலி மட்டுமல்ல, ஆழமாக வேரூன்றியிருந்த பெண் வெறுப்பின் மிசோஜினி பலியும் கூட. சுதந்திரமான மர்மமான விலங்கின் மீதான வெறுப்பும் சுதந்திரமாக இருக்கும் சரியல்லாத பெண்ணின் மீதான பயமும் வெறுப்பும் ஒன்றாக கலந்தன. அவர்களின் தலைவிதிகள் துயரமான முறையில் ஒன்றுடன் ஒன்று பின்னிப் பிணைந்தன. ஒரு பெண் சூனியம் செய்ததாக குற்றம் சாட்டப்பட்டால் அது அவளது செல்லப் பிராணிக்கும் மரண தண்டனையாகவே இருந்தது. பூனைகள் அவற்றின் உரிமையாளர்களுடன் சேர்ந்து நெருப்பில் எரிக்கப்பட்டன. அவை இரண்டும் ஒரு சாத்தானின் கூட்டணியின் இரண்டு பகுதிகள் போல் ஒன்றாகச் சேர்ந்தே அழிக்கப்பட்டன. பூனைகள் மீதான காரணமற்ற பயம் உச்சத்தை அடைந்தது. இந்த விலங்குகளை சட்டத்தின் முழு பலத்துடன் நீதிமன்றத்தில் நிறுத்தி விசாரித்தார்கள். மத்திய காலப்பகுதியில் மிருகங்களுக்கான நீதிமன்றங்கள் என்றழைக்கப்படும் வழக்குகள் பரவலாக இருந்தன. இது நமக்கு முட்டாள்தனமாக தோன்றலாம், ஆனால் அக்கால மக்களுக்கு இது ஒரு மிகவும் தீவிரமான சட்ட நடவடிக்கையாகும். ஒரு மிருகம் குற்றம் செய்திருந்தால்
உதாரணமாக, பன்றி ஒரு குழந்தையை கடித்துக் கொன்றாலோ அல்லது காளை ஒருவரை குத்திவிட்டாலோ அது மனிதர்களைப் போலவே நீதிமன்றத்தின் முன் நிறுத்தப்பட வேண்டும் என்று அவர்கள் நம்பினார்கள். அந்த மிருகத்திற்கு வழக்கறிஞர் நியமிக்கப்பட்டார். சாட்சிகள் அழைக்கப்பட்டனர். குற்றம் நிரூபிக்கப்பட்டால் அதற்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டது. பொதுவாக தூக்கிலிடப்பட்டோ அல்லது தீ வைத்துக் கொளுத்தப்பட்டோ அது நிறைவேற்றப்பட்டது. இத்தகைய வழக்குகளில் பூனைகளும் குற்றஞ்சாட்டப்பட்ட விலங்குகளாக மாறின. இருப்பினும் அவை சாதாரண குற்றங்களுக்காக அல்ல, மாறாக சூனியம் மற்றும் பிசாசுடனான தொடர்புக்காகவே விசாரிக்கப்பட்டன. மிகவும் பிரபலமான வழக்குகளில் ஒன்று 15ஆம் நூற்றாண்டில் பிரான்சில் நடந்தது. சில பூனைகள் அதிகாரப்பூர்வமாக மந்திரவாதிகளின் துணைவர்களாக இருந்து அவர்களின் இரகசிய கூட்டங்களில் பங்கு கொண்டதாக குற்றம் சாட்டப்பட்டன. அவை விசாரிக்கப்பட்டு குற்றவாளிகள் என்று நிரூபிக்கப்பட்டு பொது இடத்தில் தீ வைத்துக் கொளுத்தப்பட்டன. இத்தகைய வழக்குகள் வெறும் கொடூரச் செயல்கள் மட்டுமல்ல, அவை ஆழமான குறியீட்டு அர்த்தத்தையும் கொண்டிருந்தன. பூனையை பகிரங்கமாக கொல்வது சமூகத்திலிருந்து பிசாசை அகற்றுவதற்கான ஒரு சுத்திகரிப்பு நடவடிக்கையாக கருதப்பட்டது. இது நன்மை தீமையை வென்றது, ஒழுங்கு குழப்பத்தை வென்றது என்பதற்கான நேரடியான காட்சிப்படுத்தலாக இருந்தது. அந்த விலங்கின் உடலை அழிப்பதன் மூலம் அதற்குள் வசித்த பேய் போன்ற சக்தியையும் அழித்துவிட்டதாக மக்கள் நம்பினார்கள். இந்த நீதிமன்ற விசாரணைகள் பொதுவான பேரச உணர்வை மேலும் தூண்டிவிட்டன. சட்டம் மற்றும் ஒழுங்கை பராமரிக்கும் நீதிமன்றமே ஒரு பூனை சாத்தானுடன் சதி செய்தது என்று குற்றம் சாட்டினால் அந்த அச்சுறுத்தல் உண்மையானது என்று மக்கள் மேலும் உறுதியாக நம்பினர். இந்த அபாயகரமான உயிரினங்களை ஒழிக்க வேண்டும் என்பதில் மக்களுக்கு மேலும் வலுவான நம்பிக்கை ஏற்பட்டது. இதுபோன்ற வழக்கு நடைபெறும் ஒரு நகரத்தின் சூழ்நிலையை கற்பனை செய்து பாருங்கள். குற்றச்சாட்டுகள், சாட்சிகளின் வாக்குமூலங்கள், வழக்கறிஞர்கள் மற்றும் அரசு தரப்பு வழக்கறிஞர்களின் விவாதங்கள், இறுதியாக ஒரு பூனைக்கு மரண தண்டனை விதிக்கப்படும் அந்த கௌரவமான அறிவிப்பு. இது ஒரு வகையான முட்டாள்தனமான நாடகமாக இருந்தபோதிலும் அதில் பங்கேற்றவர்களுக்கும் பார்வையாளர்களுக்கும் அது ஒரு மிகவும் தீவிரமான உயிரைக் கொல்லும் நாடகமாக இருந்தது. இது அவர்களின் மிக மோசமான அச்சங்களையும் மூடநம்பிக்கைகளையும் உறுதிப்படுத்தியது. இந்த வழக்குகள் ஒரு பனிப்பாறையின் நுனி மட்டுமே. அன்றாட வாழ்க்கையில் பூனைகள் மீதான அச்சம் பல மூட நம்பிக்கைகளை உருவாக்கியது. அவற்றில் பல இன்றும் நடைமுறையில் உள்ளன. இவற்றில் மிகவும் பிரபலமானது நிச்சயமாக கருப்பு பூனை குறுக்கே போவது பற்றிய மூட நம்பிக்கைதான். இடைக்கால ஐரோப்பாவில் இது நிச்சயம் துரதிர்ஷ்டத்தை கொண்டு வரும் ஒரு அறிகுறியாக கருதப்பட்டது. ஏனெனில் மக்கள் அதை வெறும் பூனையாக பார்க்கவில்லை. பூனை வேடமிட்ட பிசாசு அல்லது சூனியக்காரி உங்களுக்கு தீங்கு இழைக்க உங்கள் பாதையை கடப்பதாக நம்பினார்கள். இந்த ஆபத்தை தவிர்க்க அவர்கள் தோளுக்கு மேல் எச்சில் துப்புவார்கள், விரல்களை குறுக்காக வைத்திருப்பார்கள் அல்லது வேறு வழியில் செல்வார்கள். பூனைகள் உறங்கும் குழந்தைகளின் சுவாசத்தை திருடலாம், நோய்களை உண்டாக்கலாம், கடலில் புயல்களை வரவழைக்கலாம் என்றும் நம்பப்பட்டது. ஒரு பூனை நோயாளி ஒருவரின் கட்டிலில் ஏறி அமர்ந்தால் அது அவருக்கு விரைவில் மரணம் ஏற்படப் போகிறது என்பதை குறிக்கும். அவை சூனியக்காரிகளுடன் மட்டுமல்லாமல் மத விரோதிகள், தொழுநோயாளிகள் மற்றும் சமுதாயத்தால் ஒதுக்கப்பட்ட மற்றவர்களுடனும் தொடர்புபடுத்தப்பட்டன. பூனையின் எந்த ஒரு அசாதாரண நடத்தையும் ஒரு துரதிர்ஷ்டகரமான சகுனமாக விளக்கம் அளிக்கப்பட்டது. நாம் முன்பு சொன்னது போல, சாதாரணமாக அது உருமும் சத்தம் கூட அச்சுறுத்தலாக கருதப்பட்டது. இந்த மூட நம்பிக்கைகள் தலைமுறையிலிருந்து தலைமுறைக்கு கடத்தப்பட்டன, மேலும் மேலும் புதிய விவரங்களுடன் வளர்ந்தன. அவை மக்களின் கலாச்சாரத்தின் ஒரு பகுதியாகவும் உலகக் கண்ணோட்டத்தின் பிரிக்க முடியாத அங்கமாகவும் மாறின. அவற்றால் நிஜமான சோகமான விளைவுகள் ஏற்பட்டன. மக்கள் பெரிய அளவில் பூனைகளை அழிக்கத் தொடங்கினர். அவற்றை தண்ணீரில் மூழ்கடித்தார்கள், எரித்தார்கள், கல்லால் அடித்தார்கள், மணிக்கூண்டுகளிலிருந்து கீழே எறிந்தார்கள். நிச்சயமாக கருப்பு பூனைகள் மிகவும் எளிதில் தாக்குதலுக்கு உள்ளாகின, ஆனால் எந்த விலங்கின் மீதும் சந்தேகம் வரலாம். வீட்டில் வளர்க்கப்படும் பூனை பாதுகாவலனாகவும் துணையாகவும் இருந்த நிலையிலிருந்து அழிக்கப்பட வேண்டிய எதிரியாக மாறிவிட்டது. பயத்தாலும் அறியாமையாலும் தூண்டப்பட்ட ஒரு இன விலங்குக்கு எதிரான இந்த பகுத்தறிவற்ற போர் ஐரோப்பாவின் பல பகுதிகளையும் ஆக்கிரமித்தது. தாங்கள் அறியாமலேயே
மக்கள் பல நூற்றாண்டுகளாக நிலைநிறுத்தப்பட்டிருந்த இயற்கையான சூழல் சமநிலையை மீறினார்கள். அவர்கள் கொறிக்கும் விலங்குகளின், எலிகளின் இயற்கையான எதிரிகளை அழித்தார்கள். இந்த குறுகிய கால சிந்தனையின் விளைவுகள் மிக விரைவில் வெளிப்பட்டன. பூனைகள் மீதான வெறுப்பின் மிகக் கொடூரமான மற்றும் காட்டுமிராண்டித்தனமான வெளிப்பாடுகளில் ஒன்று முக்கிய திருவிழா காலங்களில் நடந்த சடங்கு ரீதியான கூட்டுப் படுகொலைகளாகும். குறிப்பாக பிளாண்டர்ஸில் உள்ள இன்றைய பெல்ஜியம் இப்ரெஸ் வீப்ரஸ்தன் நகரம் மோசமான பெயரைப் பெற்றது. அங்கு காட்டன்ஸ்டோய்ட்ஸ் அல்லது பூனைகளின் அணிவகுப்பு எனப்படும் ஒரு வினோதமான வழக்கம் இருந்தது. நகரத் திருவிழாவின் போது நகரக் கோபுரத்தின் மணிக்கூண்டிலிருந்து உயிருள்ள பூனைகள் கீழே வீசப்பட்டன. இந்த காட்டுமிராண்டித்தனம் நிறைந்த வழக்கம் பலவிதமான விளக்கங்களின்படி நகரத்தை விட்டு தீய ஆவிகளை விரட்டுவதை குறிப்பதாக நம்பப்பட்டது. அல்லது இது பின்னர் கிறிஸ்தவத்தின் பின்னணியில் மாற்றிப் பொருள் கொள்ளப்பட்ட சில பண்டைய சிலை வழிபாட்டுச் சடங்குகளுடன் தொடர்புடையதாக இருந்தது. தீமை மற்றும் சூனியத்தின் வடிவங்களாக கருதப்பட்ட பூனைகள் நகரத்தின் செழிப்பையும் பாதுகாப்பையும் உறுதிப்படுத்த பொதுவில் கொல்லப்பட வேண்டியிருந்தன. இந்த வழக்கம் பல நூற்றாண்டுகளாகத் தொடர்ந்தது. இறுதியாக 19ஆம் நூற்றாண்டின் ஆரம்பத்திலேயே ரத்து செய்யப்பட்டது. ஐரோப்பாவின் பிற பகுதிகளிலும் இத்தகைய கொடூரமான சடங்குகள் நடைமுறையில் இருந்தன. உதாரணமாக பிரான்சில் புனித ஜான் தினமான கோடைக்காலச் சங்கிராந்தி கொண்டாட்டத்தின் போது பூனைகளை எரிப்பது வழக்கமாக இருந்தது. பாரிஸில் உள்ள கிரேவ் சதுக்கத்தில் பிளேஸ் தி கிரேவ் உயரமான கம்பம் நடப்பட்டு அதன் அடியில் நெருப்பு மூட்டப்பட்டது. ஒரு கூண்டிலோ அல்லது பையிலோ பல டஜன் பூனைகளை அடைத்து நெருப்புக்கு மேலே தூக்கி காட்டுவார்கள். மக்கள் கூட்டத்தின் ஆரவாரத்திற்கிடையே அந்த பிராணிகள் உயிருடன் எரிக்கப்பட்டன. சில சமயங்களில் இந்த கொடூரமான காட்சிகளை மன்னரே நேரில் வந்து பார்த்திருக்கிறார். எரிந்து கொண்டிருந்த பூனைகளின் அலறல் சத்தம் தீய ஆவிகளை விரட்டி அதிர்ஷ்டத்தை தரும் என்று நம்பப்பட்டது. பூனைகள் மீதான இந்த மனப்பான்மை எந்த அளவுக்கு மனிதத்தன்மையற்றதாக மாறிவிட்டது என்பதற்கான ஒரு பயங்கரமான சான்றாக இந்த சடங்குகள் உள்ளன. வலி உணரக்கூடிய உயிருள்ள உயிரினங்கள் என்ற தகுதியை அவை இழந்தன. சமூக நலனுக்காக அழிக்கப்பட வேண்டிய ஒரு சடங்குப் பொருளாக வெறும் குறியீடாக மட்டுமே அவை மாறின. பூனைகளின் கூட்டு மரண தண்டனைகள் ஒரு சமூக நிகழ்வாகவே இருந்தன. இவை சமூகத்தை ஒன்றிணைக்க உதவியதுடன் மக்கள் மத்தியில் திரண்டிருந்த ஆக்கிரமிப்பு மற்றும் அச்ச உணர்வுகளுக்கு வடிகாலாகவும் அப்போதைய ஆதிக்கம் செலுத்தும் மதிப்புகள் மற்றும் நம்பிக்கைகளின் பொதுவான அங்கீகாரமாகவும் செயல்பட்டன. ஐரோப்பாவின் பூனை இனத்துக்கு இது ஒரு உண்மையான பேரழிவாக இருந்தது. 14ஆம் நூற்றாண்டின் நடுப்பகுதியில் மனித வரலாற்றிலேயே மிகக் கொடூரமான பேரழிவுகளில் ஒன்றான கருப்பு மரணம் பிளாக் டெத் எனப்படும் பிளேக் நோய் ஐரோப்பாவின் மீது கோரமாகத் தாக்கியது. ஒரு சில வருடங்களிலேயே இது கண்டத்தின் மக்கள் தொகையில் 30 முதல் 60% வரையானவர்களை பலி கொண்டது என்று மதிப்பிடப்படுகிறது. நகரங்கள் மொத்தமாக அழிந்தன. சமூக மற்றும் பொருளாதார அமைப்புகள் சரிந்தன. காரணம் புரியாமல் பீதியில் ஆழ்ந்த மக்கள் இதை இறைவனின் தண்டனையாகக் கருதினர். பிளேக் கிருமிகளை பரப்பிய முக்கிய காரணிகள் கருப்பு எலிகளின் மீது ஒட்டுண்ணிகளாக வாழ்ந்த ஈக்களே ஃப்ளீஸ் என்பதை நாம் இன்று அறிகிறோம். இங்கிருந்துதான் வரலாற்றின் பயங்கரமான நகைமுரண் ஆரம்பமாகிறது. இந்த பேரழிவுக்கு முந்தைய 2 நூற்றாண்டுகளாக மதவெறியால் ஆட்கொள்ளப்பட்ட ஐரோப்பியர்கள் எலிகளின் பிரதான இயற்கையான எதிரியான பூனைகளை திட்டமிட்டு பெருமளவில் அழித்தொழித்தனர். பூனைகளை அழித்தது மட்டுமே இந்த தொற்று நோய்க்கான ஒரே காரணம் என்று நம்மால் நிச்சயமாகச் சொல்ல முடியாது. பிளேக் என்பது பல காரணிகள் கொண்ட ஒரு சிக்கலான நிகழ்வு. ஆனால் ஒரு தெளிவான உண்மையை நாம் மறுக்க முடியாது. பூனைகளின் எண்ணிக்கை அதீதமாக குறைந்த போது எலிகளின் எண்ணிக்கை கட்டுப்பாடின்றி பெருகியது. நகரங்களும் கிராமங்களும் கொறிக்கும் பிராணிகளால் நிரம்பி வழிந்தன. களஞ்சியங்கள், வீடுகள், கப்பல்கள், எங்கும் எலிகள். ஒவ்வொரு எலியின் மீதும் நோய் தொற்று கொண்ட டஜன் கணக்கான ஈக்கள் இருந்தன. மக்கள் தாங்களாகவே தங்கள் கைகளாலேயே இந்த கொடிய நோய் பரவுவதற்கு ஏற்ற சரியான சூழ்நிலையை உருவாக்கினர். கொறிக்கும் பிராணிகளுக்கு எதிரான போராட்டத்தில் இருந்த தங்கள் சிறிய மென்மையான நண்பனை அவர்கள் அழித்தனர். அதன் விளைவாக பிளேக்குடன் தனியாக போராட வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டனர். மூட நம்பிக்கைகளும் அறியாமையும் எவ்வளவு உண்மையான
பாரதூரமான மற்றும் பேரழிவுகரமான விளைவுகளை ஏற்படுத்த முடியும் என்பதற்கு இது ஒரு துயரமான உதாரணம். பிசாசை விரட்ட பூனைகளை எரித்த மக்கள் உண்மையில் உண்மையான உயிரியல் ரீதியான பிளேக் நோய்க்கான வாசலை திறந்துவிட்டனர். வரலாற்றை மீண்டும் எழுத முடியாது என்றாலும் இந்த கேள்வியை கேட்காமல் இருக்க முடியவில்லை. ஐரோப்பாவில் பூனைகள் மீதான அணுகுமுறை வேறு விதமாக இருந்திருந்தால் எத்தனை மில்லியன் உயிர்களை காப்பாற்றியிருக்க முடியும்? அவற்றைத் தொடர்ந்து வேட்டைக்காரர்களாக மதித்து பேய்களாக பார்க்காமல் இருந்திருந்தால் என்ன நடந்திருக்கும்? இந்த துயரம் மனிதகுலம் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு கடுமையான பாடமாக மாறியது. கொள்ளை நோய் உச்சத்தில் இருந்தபோது மக்கள் கடும் விரக்திக்கு ஆளானார்கள். பலியாவதற்கு ஒருவரைத் தேடினார்கள். நோயை பரப்பியவர்கள் என்று யூதர்கள், தொழுநோயாளிகள், சூனியக்காரிகள் என பலரையும் குற்றம் சாட்டினர். ஆனால் காலம் செல்லச் செல்ல ஒரு முக்கியமான விவரத்தை சிலர் கவனிக்கத் தொடங்கினர். துன்புறுத்தல்களுக்குப் பிறகும் பூனைகள் எங்கெல்லாம் இருந்தனவோ அந்த வீடுகளிலும் பகுதிகளிலும் கொள்ளை நோய் தாக்கம் குறைவாகவே இருந்தது. பூனைகள் எலிகளைப் பிடிப்பதையும் இந்த எலிகள் எப்படியோ நோயுடன் தொடர்பில் இருப்பதையும் மக்கள் பார்த்தார்கள். மெதுவாக என்றாலும் இந்த தர்க்க ரீதியான தொடர்பு வளரத் தொடங்கியது. இது நிச்சயமாக உடனடியாக நடந்த புரிதல் அல்ல. பழைய மூட நம்பிக்கைகள் மிகவும் ஆழமாக வேரூன்றியிருந்தன. கொள்ளை நோயை வரவழைப்பதே பூனைகள்தான் என்று எண்ணி பலர் இன்னும் பூனைகளையே குறை கூறினர். ஆனால் படிப்படியாக, மிக மெதுவாக பொதுமக்களின் கருத்தென்னும் ஊசல் எதிர் திசையில் நகரத் தொடங்கியது. மரணத்தின் கொடூரமான யதார்த்தத்தை எதிர்கொண்ட மக்கள் மாயமான பயங்களை விட நடைமுறை பயன்களை அதிகம் மதிக்கத் தொடங்கினர். பூனையின் நற்பெயர் மீண்டும் திரும்ப வர நூற்றாண்டுகள் இல்லாவிட்டாலும் கூட பல தசாப்தங்கள் தேவைப்பட்டன. கொள்ளை நோயின் மிக மோசமான முதல் அலை தணிந்த பிறகு உயிர் பிழைத்தவர்கள் உலகை மீண்டும் கட்டியெழுப்பத் தொடங்கினர். இந்த புதிய உலகில் கொறித்துணிகளை ஒழிக்கும் இன்றியமையாத போராளியாக பூனை மீண்டும் மதிக்கப்பட்டது. சில நகரங்களின் நகராட்சி அதிகாரிகள் எலி எண்ணிக்கையை கட்டுப்படுத்த பூனைகளை வளர்ப்பதை ஊக்குவிக்கத் தொடங்கினர். நிச்சயமாக பழைய தவறான நம்பிக்கைகள் ஒரே இரவில் மறைந்துவிடவில்லை. சூனியம் மற்றும் சூனியக்காரிகளுடன் பூனைகளுக்கான தொடர்பு என்பது இன்னும் நீண்ட காலத்திற்கு அவற்றைத் தொடர்ந்து கொண்டே இருக்கும். ஆனால் அவற்றின் வரலாற்றில் மிக இருண்ட காலம், அதாவது பெருமளவில் அழிக்கப்பட்ட காலம் முடிவுக்கு வந்தது. இலட்சக்கணக்கான மக்களை அழித்த கருப்பு மரணம், பிளாக் டெத், முரண்பாடாக பூனைகளை முழுவதுமாக அழிவிலிருந்து காப்பாற்றியது. தொன்று தொட்டு அவை மனித வாழ்விலே வகித்து வந்த மிக எளிமையான ஆனால் மிகவும் இன்றியமையாத பங்கை அது மக்களுக்கு நினைவூட்டியது. அது ஒரு மெதுவான, வேதனையான மீட்சி செயல்முறையாக இருந்தது. பூனைகள் மனிதனின் நம்பிக்கையையும் அன்பையும் மீண்டும் பெற வேண்டியிருந்தது. அந்த பாதை நீண்டதாகவும் கரடுமுரடானதாகவும் இருந்தது. அந்த பூனை எந்த அளவு தீய சக்தியாக பார்க்கப்பட்டாலும் மத்திய கால வாழ்க்கை முறையின் ஒரு விசித்திரமான அம்சம் என்னவென்றால், அங்கே பூனையால் ஒரு மதிப்புமிக்க இடத்தை பிடிக்க முடிந்தது. அதுதான் ஹெரால்ட்ரி, வம்ச இலச்சினை. ஹெரால்ட்ரி என்பது போர்க்களத்திலும் போட்டிகளிலும் வீரர்களை அடையாளம் காண மத்திய காலத்தில் உருவான ஒருவித சின்னங்கள் மற்றும் இலச்சினைகளின் அமைப்பு ஆகும். ஒவ்வொரு சின்னமும் ஒரு குறிப்பிட்ட பொருளை குறித்தது. அங்கே சிங்கம், கழுகு, டிராகன்கள் ஆகியவற்றுக்கு மத்தியில் பூனையையும் நாம் சில நேரங்களில் பார்க்க முடிகிறது. சைத்தானின் உருவமாக கருதப்பட்ட ஒரு பிராணி எப்படி ஒரு உன்னதமான வீரனின் சின்னத்தில் இடம்பெற முடியும்? உண்மையில் இந்த இலச்சினை அமைப்பில் பூனை முற்றிலும் வேறுபட்ட குணங்களை குறித்தது. முதலில் அது சுதந்திரம், விடுதலை மற்றும் மிகுந்த விழிப்புணர்வு ஆகியவற்றின் அடையாளம். பூனை சின்னம் கொண்ட இலச்சினையுடன் பொதுவாக வந்த ஒரு குறிக்கோள் வாசகம், மாட்டோ இதுதான்: உறையில்லா கையை பூனையின் மீது வைக்காதே, டச் நாட் த கேட் பட் அ கிளவ். இது எதிரிகளுக்கான ஒரு தெளிவான எச்சரிக்கை. நாங்கள் சுதந்திரமானவர்கள், யாருக்கும் அடங்காதவர்கள், தற்காத்துக் கொள்ளத் தயாராக இருப்பவர்கள். இலச்சினையில் உள்ள பூனை தந்திரம், லாவகம், இருட்டில் பார்க்கும் திறன், அதாவது ஆபத்தை முன்கூட்டியே உணரும் திறன் ஆகியவற்றின் அடையாளமாகவும் பார்க்கப்பட்டது. பர்கண்டி, ஸ்காட்லாந்து, ஜெர்மனி போன்ற பகுதிகளில் இருந்த சில பிரபுத்துவ குடும்பங்களின் இலச்சினையில் பூனை இடம் பெற்றிருந்தது என்பது குறிப்பிடத்தக்கது. உதாரணமாக, பல இனக்குழுக்களின் கூட்டமைப்பான ஸ்காட்லாந்தின் சட்டான் குலத்தார், கிளான்
சட்டான். ஒரு காட்டு ஸ்காட்டிஷ் பூனையை தங்கள் சின்னமாக வைத்திருந்தனர். அவர்களின் தலைவருக்கு மஹ்ராய் சட்டான், அதாவது மாபெரும் பூனை என்ற பட்டப்பெயரும் இருந்தது. இது என்ன காட்டுகிறதென்றால், மூட நம்பிக்கைகளால் சூழப்பட்டிருந்த சாமானிய மக்களை விட போர் வீரர்களிடமும் பிரபுத்துவக் குடும்பங்களிடமும் பூனைகளைப் பற்றிய பார்வை வேறுபட்டிருந்தது. ஒரு போர் வீரனுக்கும் நிலப்பிரபுவுக்கும் பூனையின் குணங்களான சுதந்திரம், போரிடத் தயார் நிலை, விழிப்புணர்வு போன்றவை பலவீனங்களாக இல்லாமல் பலங்களாகவே பார்க்கப்பட்டன. வம்ச இலச்சினையில் இருக்கும் பூனை சூனியக்காரியின் துணைப் பிராணி அல்ல. மாறாக அது சுதந்திரம் மற்றும் வீரத்தின் சின்னமாக விளங்கும் ஒரு உன்னதமான ஆபத்தான விலங்கு. மத்திய காலத்தில் பூனைகளிடம் இருந்த இந்த முரண்பட்ட அணுகுமுறையை இந்த ஒரு விஷயம் மீண்டும் உறுதிப்படுத்துகிறது. ஒரே சமூகத்தில் ஒரே காலகட்டத்தில் ஒரு பூனை சாத்தானின் பிறவியாக கருதப்பட்டு மக்கள் முன்னால் எரிக்கப்பட்ட அதே வேளையில் அதே பூனை பெருமையுடன் ஒரு வீரனின் கேடயத்தில் தைரியத்தின் சின்னமாக தீட்டப்பட்டுள்ளது. உலகை ஆண்ட பெரும் தலைவர்களின் நிலை என்ன? மன்னர்கள், ராணிகள் மற்றும் பலம் வாய்ந்த நிலப்பிரபுக்களும் பூனைகளை செல்லப் பிராணிகளாக வைத்திருந்தார்களா? நேரடியான ஆதாரங்கள் நாம் எதிர்பார்ப்பது போல அதிகமில்லை என்பதே வருத்தமான உண்மை. நாய்களைப் போல, குறிப்பாக வேட்டை நாய்களைப் போல, அவற்றின் உயரிய உரிமையாளர்களுடன் சேர்ந்து பூனைகள் அரச ஆவணங்களிலும் அதிகாரப்பூர்வமான ஓவியங்களிலும் இடம்பெறுவது மிகவும் அரிது. இருப்பினும் சில தகவல்கள் நம்மிடம் உள்ளன. புகழ்பெற்ற கார்டினல் ரிஷலியே மத்திய காலத்தின் முடிவில் வாழ்ந்தவர் பூனைகளின் ஒரு பெரிய சேகரிப்பையே வைத்திருந்தார் என்றும் அவர் அவற்றுக்கு பல விசித்திரமான பெயர்களைச் சூட்டி மிகுந்த அக்கறையுடன் வளர்த்தார் என்றும் நம்பப்படுகிறது. அதற்கு முன்னைய காலப்பகுதிகளிலும் கூட பூனைகள் அரசவைக்குள் இருந்ததற்கான குறிப்புகள் உள்ளன. உதாரணமாக 14ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த ஆங்கிலேய மன்னர் 2ஆம் எட்வர்டின் மனைவி பிரான்சின் இசபெல்லா செல்லப்பிராணிகளை தன்னுடன் வைத்திருந்ததாக அறியப்படுகிறது. அதில் பூனைகளும் இருந்திருக்க அதிக வாய்ப்பு உண்டு. ஹங்கேரிய அரசர் மாமன்னர் லூயி கூட பூனைகளின் மீது மிகுந்த பிரியம் கொண்டிருந்ததாக சில தகவல்கள் கூறுகின்றன. ஆயினும் பெரும்பாலான சந்தர்ப்பங்களில் அரண்மனைகளிலும் கோட்டைகளிலும் இருந்த பூனைகள் சாதாரண மக்கள் வீடுகளில் செய்த அதே அடிப்படை வேலையைதான் செய்தன. அதாவது எலிகளை பிடிப்பது. அதன் பெரிய சமையலறைகள், பண்டக சாலைகள் மற்றும் அடித்தளங்களுடன் ஒரு கோட்டை என்பது கொறித்துண்ணும் உயிரினங்களுக்கு ஒரு உண்மையான சொர்க்கமாக இருந்தது. எனவே உணவுப் பொருட்களை பாதுகாக்கவும் ஒழுங்கை நிலைநாட்டவும் பூனைகள் இருப்பது மிக அவசியமான ஒன்றாக இருந்தது. காலப்போக்கில் இந்த பணிக்குரிய பூனைகளில் சில தங்கள் உரிமையாளர்களுக்கு பிரியமான செல்லப் பிராணிகளாக மாறியிருக்கலாம். தங்கள் அறைகளில் சலிப்படைந்துள்ள ராணி ஒரு பாசமான பூனையுடன் பழகுவதன் மூலம் ஆறுதல் அடைவதை கற்பனை செய்து பார்ப்பது அவ்வளவு கடினமல்ல. ஆனால் இத்தகைய உறவுகள் தனிப்பட்ட சொந்த வாழ்க்கைக்குள் அடங்கிவிட்டன. இவை வரலாற்றில் அரிதாகவே பதிவு செய்யப்பட்டன. அதிகாரப்பூர்வமான கலாச்சாரத்தில் ஒரு பூனை என்பது கழுகுகள் அல்லது வேட்டை நாய்களைப் போலல்லாமல் மன்னருக்கு தகுந்த துணையாக கருதப்படவில்லை. இருப்பினும் அவை அரச குடியிருப்புகளில் இருந்ததே ஒரு முக்கியமான உண்மை. சமூக ஏணியின் உச்சியில் இருப்பவர்களிடம் கூட பூனைகளின் நடைமுறை பயன்பாடு மூடநம்பிக்கை பயத்தை விட மேலோங்கி இருந்தது என்பதை காட்டுகிறது. அரச பூனை ஒருவேளை மிகுந்த ஆராதனைக்குரிய பொருளாக இல்லாவிட்டாலும் அது அரண்மனையின் மதிப்புமிக்க மற்றும் அத்தியாவசியமான ஒரு வசிப்பிடமாக உறுதியாக இருந்தது. அதிகாரப்பூர்வ ஓவியங்களில் பூனைகள் அரிதாகவே காணப்பட்டாலும் மத்திய கால கையெழுத்துப் பிரதிகளில், குறிப்பாக விளக்கப்படங்களுடன் கூடிய நூல்களில் அவை அடிக்கடி காணப்படுகின்றன. இங்கு அவற்றின் உருவங்கள் வியக்கத்தக்க வகையில் பலதரப்பட்டவையாகவும் பல அர்த்தங்கள் கொண்டவையாகவும் இருக்கின்றன. ஒருபுறம் அவற்றின் இயல்பான வேடத்தில், அதாவது எலிகளை வேட்டையாடும் பூனைகளாக நாம் அவற்றை பார்க்கிறோம். கடவுள் மற்றும் ஆன்மீக மீட்பு பற்றிய தீவிரமான விவாதங்கள் இடம்பெற்றிருந்த மத நூல்களின் ஓரங்களில் ஓவியர் துறவி ஒரு வேடிக்கையான காட்சியை வரைவது வழக்கம். பூனை எலியுடன் விளையாடுவது அல்லது அதை துரத்துவது போன்ற காட்சிகள். மார்ஜினாலியா என்று அழைக்கப்பட்ட இந்த சித்திரங்கள் கடுமையான புத்தக உலகிற்குள் நகைச்சுவை மற்றும் உயிரோட்டத்தை கொண்டு வந்தன. அவை, ஆம், நாம் நித்தியத்தை பற்றி சிந்திக்கிறோம், ஆனால் அதன் சிறிய நாடகங்களுடன் கூடிய உலக வாழ்க்கையும் தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கிறது
என்று கூறுவது போல் இருந்தன. இந்த சித்திரங்களில் பூனை என்பது சுறுசுறுப்பும் விளையாட்டுத்தனமும் கொண்ட ஒரு சாதாரண பூனையாக மட்டுமே இருந்தது. மறுபுறம் இந்த கையெழுத்துப் பிரதிகளில் பூனை பெரும்பாலும் ஒரு குறியீட்டு அலேகோரிகள் சின்னமாக சித்தரிக்கப்பட்டது. உதாரணமாக, நீதிக்கதைகள் மற்றும் உவமைக் கதைகளில் பூனை சோம்பல், சூழ்ச்சி அல்லது பாசாங்குத்தனம் ஆகியவற்றை குறிக்கக்கூடும். ஒரு பூனை எலியை சாப்பிடுவதற்கு முன் அதனுடன் விளையாடும் காட்சி, பாவியின் ஆத்மாவுடன் விளையாடும் சாத்தானின் வஞ்சகமான பாசம் மற்றும் கொடுமையின் உதாரணமாக விளங்கியது. மதஸ் காட்சிகளில் சில சமயங்களில் கடைசி இரவு உணவின் போது யூதாசுக்கு அருகில் பூனை வரையப்பட்டிருக்கும். இது துரோகத்தை குறித்தது. அல்லது பாவம் செய்தலின் காட்சியில் ஏவாளுக்கு அருகில் இது சோதனையின் மீதான குறிப்பாகும். ஆயினும் நேர்மறையான அர்த்தங்களும் இருந்தன. மங்கள வார்த்தை அல்லது கிறிஸ்து பிறப்பு காட்சிகளில் கன்னிமேரியின் காலடியில் அமைதியாக உறங்கும் பூனை வீட்டுச் சுகம், அமைதி மற்றும் தீமையை வென்றதற்கான அடையாளமாக கருதப்பட்டது. இதன் மூலம் மத்திய கால ஓவியர் பூனையின் உருவத்தை ஒரு உலகளாவிய சின்னமாக பயன்படுத்தினார். அது சூழலைப் பொறுத்து முற்றிலும் முரணான அர்த்தங்களைக் கொண்டிருக்க முடியும். இது அதன் பார்வையில் இருந்த இரட்டைத்தன்மையை மீண்டும் ஒரு முறை காட்டுகிறது. அது ஒரு அன்பான செல்லப்பிராணியாகவும் இருந்தது, அதே சமயம் சாத்தானின் சூழ்ச்சியின் உருவகமாகவும் இருந்தது. கையெழுத்துப் பிரதிகளில் உள்ள இந்த சிறிய ஓவியங்களை படிப்பதன் மூலம் மத்திய கால மனிதனின் மனதிற்குள் நாம் எட்டி பார்க்கவும், அவனுக்கு விலங்கு உலகம் எவ்வளவு சிக்கலானதாகவும் பன்முகத்தன்மை கொண்டதாகவும் இருந்தது என்பதை பார்க்கவும் ஒரு தனித்துவமான வாய்ப்பு கிடைக்கிறது. பூனைகள் சித்திரக் கலையில் மட்டுமல்லாது இடைக்கால இலக்கியத்திலும் தமக்கென தனி இடத்தை உறுதிப்படுத்தின. நாம் ஏற்கனவே குறிப்பிட்ட பாங்கூர் பான் பற்றிய கவிதையைத் தவிர பூனைகள் முக்கிய பங்காற்றும் வேறு பல படைப்புகளும் உள்ளன. அவற்றுள் மிகவும் புகழ்பெற்றது ரெனாட்டின் காதல் காவியம் த ரொமான்ஸ் ஆஃப் ரெனாட் என்பதாகவும். இது 12ஆம் மற்றும் 13ஆம் நூற்றாண்டுகளில் பிரான்சில் மிகவும் பிரபலமான ஒரு நயாண்டிக் கவிதைத் தொடர். இதன் கதாநாயகன் தந்திரமுள்ள நரி ரெனாட். அவனது நிரந்தர எதிரிகளில் ஒருவன் திபர் என்ற பூனை. இதில் திபர் ஒரு குழப்பமான கதாபாத்திரம். அவன் புத்திசாலி, விவேகமானவன், ஆனால் அதே சமயம் கர்வம் கொண்டவன். தனது அகங்காரத்தால் சில சமயம் சிக்கலில் மாட்டிக்கொள்கிறான். அவன் தீமையின் பிரதிபலிப்பு அல்ல, மாறாக நிறைகுறைகளுடன் கூடிய ஒரு சாதாரண நிலப்பிரபுவின் சாயலைக் கொண்டவன். பூனைகள் ஈசாப்பின் தொன்மையான பாரம்பரியத்தைத் தொடர்ந்து நீதி கதைகளிலும் ஃபேபிள்ஸ் அடிக்கடி இடம்பெறுகின்றன. இத்தகைய குறுகிய அறிவுறுத்தும் கதைகளில் பூனை பொதுவாக தந்திரம், பாசாங்கு மற்றும் மறைந்திருக்கும் ஆபத்து ஆகியவற்றை குறிக்கிறது. உதாரணமாக, பூனை கழுத்தில் மணியைக் கட்டி அதன் வருகையை அறிந்து கொள்ளும்படி பழைய எலி ஒன்று தன் உறவினர்களுக்கு அறிவுறுத்தும் கதை உண்டு. இது ஒரு சிறந்த ஆனால் நடைமுறைப்படுத்த முடியாத திட்டத்தை குறிக்க பயன்படுத்தப்படும் ஒரு பழமொழியாகவே மாறிவிட்டது. 14ஆம் நூற்றாண்டில் இங்கிலாந்தில் ஜெஃப்ரி சாசர் தனது புகழ்பெற்ற கேண்டர்பரி கதைகள் கேண்டர்பரி டேல்ஸ் மூலமாக அன்றைய மக்களின் வாழ்க்கை முறையையும் பழக்க வழக்கங்களையும் விவரிக்கையில் பூனைகளை அன்றாட வாழ்வின் ஓர் அங்கமாக பதிவு செய்துள்ளார். பூனைகள் கதாநாயகர்களாக இடம்பெறும் நாட்டுப்புறக் கதைகளும் ஃபோல்க் டேல்ஸ் இருந்தன. உதாரணமாக, இடைக்கால வேர்களைக் கொண்ட புகழ்பெற்ற பூட்ஸ் அணிந்த பூனை புஸ் இன் பூட்ஸ் கதையின் மூல வடிவத்தை நாம் நினைவு கூறலாம். இந்த கதைகளில் பூனை பெரும்பாலும் ஒரு மாய உதவியாளராகவோ அல்லது தந்திரக்கார கதாநாயகனாகவோ சித்தரிக்கப்படுகிறது. அது தன் புத்திசாலித்தனத்தாலும் சாமர்த்தியத்தாலும் அதன் எஜமானனுக்கு வெற்றியைப் பெற உதவுகிறது. சித்திரக் கலையில் உள்ளதைப் போலவே இலக்கியத்தில் பூனையின் சித்தரிப்புகளும் மிகவும் வேறுபட்டு காணப்பட்டன. அவை இந்த விலங்குகள் மீதான மனித உணர்வுகளின் முழு வீச்சையும் பிரதிபலித்தன. அவற்றின் சுறுசுறுப்பு மீதான அன்பு மற்றும் மரியாதை முதல் அவற்றின் வஞ்சகம் மீதான சந்தேகம் மற்றும் பயம் வரை அனைத்தும் இருந்தன. இலக்கியமானது பொதுமக்களை பதிவு செய்தது மட்டுமல்லாமல் அவர்களின் எண்ணங்களை வடிவமைக்கவும் செய்தது. அந்த இலக்கியத்தின் கண்ணாடியில் பார்க்கையில் மனிதனுக்கு அருகில் வாழும் இந்த மர்மமான உயிரினத்தின் மீதான அதே முரண்பட்ட இரட்டை மனப்பான்மையை நாம் இன்றும் காண்கிறோம். பூனைகளின் மீதான அணுகுமுறை, அதாவது பயனுள்ள சொத்தாக பார்ப்பதிலிருந்து
தீய சக்தியாக கருதுவது வரை மாறுபட்டிருந்ததால்தான் இடைக்காலத்தில் அவற்றின் சட்டப்பூர்வ நிலைமை மிகவும் குழப்பமானதாக இருந்தது என்பதில் ஆச்சரியமில்லை. நாம் முன்னரே குறிப்பிட்டது போல வேல்ஸ் போன்ற இடங்களில் ஆரம்பகால பழங்குடிச் சட்டங்கள் எலிகளை பிடிக்கும் பூனைகளுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்தன. ஒரு பூனையை கொன்றால் கடுமையான அபராதம் விதிக்கப்பட்டது. இந்த சட்டங்கள் பயன்பாட்டு அணுகுமுறையை யூட்டிலிட்டேரியன் அப்ரோச் அடிப்படையாக கொண்டவை. அதாவது, பூனை ஒரு மதிப்புமிக்க சொத்து, அதை சேதப்படுத்துபவர் அதற்குரிய இழப்பீட்டை தர வேண்டும். இதே போன்ற சட்டங்கள் ஐரோப்பாவின் பிற பகுதிகளிலும் இருந்தன. உதாரணமாக, சாக்சனியில் பூனையை திருடினால் அபராதம் விதிக்கப்பட்டது. இந்த சட்டங்கள் பூனையை பாதுகாக்கவில்லை, மாறாக உரிமையாளருக்கு சொந்தமான ஒரு பயனுள்ள சொத்தை பாதுகாக்கவே உதவின. ஆனால் பூனைகள் மீதான அச்சமும் அவற்றை சாத்தானின் உருவமாக கருதும் போக்கும் அதிகரித்த போது அவற்றின் சட்டப்பூர்வ நிலைமை மாறத் தொடங்கியது. ஒரு பூனை சூனியக்காரிக்கு துணை அல்லது சாத்தானின் மறுபிறவி என்று அங்கீகரிக்கப்பட்டால் அது சட்ட பாதுகாப்பிலிருந்து முற்றிலும் நீக்கப்பட்டது. அது சட்டத்தின் பொருள் அல்ல, மாறாக மத ரீதியிலான வேட்டையாடலுக்குரிய ஒரு பொருளாக மாறியது. இது போன்ற பூனைகளை எந்த தண்டனையும் இல்லாமல் அழிக்க முடிந்தது. அதையும் தாண்டி அதனை கொல்வது கடவுளுக்கு உகந்த செயல் என்றும் கருதப்பட்டது. இங்குதான் ஒரு விசித்திரமான முரண்பாடு எழுந்தது. ஒரு புறம், ஒரு விவசாயியின் களஞ்சியத்தில் எலிகளை பிடிக்கும் பூனையை சாதாரண சட்டம் பாதுகாத்தது. மறுபுறம், அதே சட்ட அமைப்பில் உள்ள திருச்சபை சட்டம் சூனியம் செய்ததாக சந்தேகிக்கப்படும் தனியாக வாழும் மூதாட்டியின் பூனையை கட்டாயம் அழிக்க வேண்டும் என்று வற்புறுத்தியது. அந்த பூனை பயனுள்ள சொத்தாக கருதப்பட்டதா அல்லது சாத்தானின் கூட்டாளியாக கருதப்பட்டதா என்பதை பொறுத்தே அதன் விதி இருந்தது. விலங்குகளுக்கான ஒரே மாதிரியான உலகளாவிய சட்டம் என்று எதுவும் அப்போது இல்லை. சட்டம் என்பது துண்டு துண்டானதாகவும் ஒன்றுக்கொன்று முரண்பட்டதாகவும் இருந்தது. ஒருவரின் சொத்துரிமையை கட்டுப்படுத்தும் மதச்சார்பற்ற சட்டங்கள் மத நம்பிக்கைகளை அடிப்படையாகக் கொண்ட திருச்சபை விதிகளுடன் ஒரே நேரத்தில் இயங்கின. இந்த சட்ட குழப்பம் அந்த கால மக்களின் மனக்குழப்பத்தையே பிரதிபலித்தது. மேலும் இது பூனைகளின் நிலையை மிகவும் பலவீனப்படுத்தியது. அவற்றின் விதிநிலையான சட்டங்களைச் சார்ந்திருக்கவில்லை, மாறாக மக்களின் மூட நம்பிக்கைகள், வதந்திகள் மற்றும் மதவெறி ஆகியவற்றையே சார்ந்து இருந்தது. மத்திய காலம் முழுவதும் கப்பல்களில் இருந்த பூனைகளுக்கு ஒரு சிறப்பான, மாறாத முக்கியத்துவம் இருந்தது. அந்த நாட்களில் கடற்பயணம் என்பது நீண்டதாகவும் ஆபத்தானதாகவும் மேலும் வர்த்தகம் மற்றும் ஆய்வுப் பணிகளுக்கு மிக அத்தியாவசியமானதாகவும் இருந்தது. வர்த்தக கப்பல்கள் முதல் போர்க்கப்பல்கள் வரை எல்லா படகுகளிலும் பெரும்பாலும் ஒரு பூனையாவது அல்லது அதற்கு மேற்பட்ட பூனைகள் இருந்தன. இதற்கான காரணங்கள் முற்றிலும் நடைமுறை சார்ந்தவை. முதலாவதாக, உணவுப் பொருட்களை பாதுகாப்பது. பல வாரங்கள் அல்லது மாதங்களுக்கான உணவுப் பொருட்களை கப்பல்கள் ஏற்றிச் சென்றன. கப்பலில் இருந்த எலிகள் அந்த உணவை வெகு விரைவாக அழித்து மாலுமிகளை பட்டினிச் சாவிற்கு உள்ளாக்கக்கூடும். இந்த அச்சுறுத்தலைச் சமாளிக்க பூனை மட்டுமே நம்பகமான ஒரே வழி. இரண்டாவதாக, கப்பலை பாதுகாப்பது. எலிகள் கயிறுகள், பாய்மரங்கள், மர அமைப்புகள் என எல்லாவற்றையும் கடித்து நாசம் செய்தன. நடுக்கடலில் பாய்மரக் கயிறுகள் சேதமடைந்தால் அது பேரழிவில் முடிந்துவிடும். எனவே பூனை என்பது வெறுமனே எலியைப் பிடிக்கும் ஒரு விலங்கு அல்ல. அது கப்பலின் பாதுகாப்பிற்கும் ஒருமைப்பாட்டிற்கும் உத்தரவாதம் அளிக்கும் ஒரு காவலன். மூன்றாவதாக, மாலுமிகள் மிகுந்த மூட நம்பிக்கை கொண்டவர்கள். அவர்கள் பூனைகளுக்கு சில மாய சக்திகளையும் கற்பித்து வைத்திருந்தனர். கப்பலில் பூனை இருப்பது அதிர்ஷ்டத்தை கொண்டு வரும் என நம்பப்பட்டது. அது தனது நடத்தையின் மூலம் வானிலையை கூட கணிக்க முடியும். பூனை துருதுருப்பாக விளையாடினால் நல்ல காற்றை, பயணத்தை எதிர்பார்த்தனர். அது தும்மினால் மழை என்றும் அதன் முடியை எதிர்த்து முகத்தை கழுவினால் புயல் என்றும் கருதப்பட்டது. கப்பல் பூனையை கொல்வது ஒரு பெரிய பாவம் என்றும் அது கப்பலுக்கு புயலையும் அழிவையும் கொண்டு வரும் என்றும் அஞ்சப்பட்டது. பூனை குழுவின் முழு உரிமை பெற்ற மதிக்கப்படும் உறுப்பினராக இருந்தது. அது வீட்டு வசதியில்லாத சூழலில் வாழ்ந்தாலும் மாலுமிகள் அதை போற்றினர், பாதுகாத்தனர். சுவாரஸ்யமாக என்னவென்றால், இந்த கப்பலின் தனிமைப்படுத்தப்பட்ட சூழலில் ஆண்களின் குழுவில்
பூனைகளைப் பற்றிய சூனியக்காரி போன்ற தரை சார்ந்த மூட நம்பிக்கைகள் வேலை செய்யவில்லை. கடல் வாழ்க்கை அதன் சொந்த சட்டங்களை கட்டளையிட்டது. அங்கு நடைமுறைப் பயனும் காலத்தால் நிரூபிக்கப்பட்ட கடல் சகுனங்களுமே முதலிடம் வகித்தன. கப்பல் பூனை உயிர் பிழைத்தல், அதிர்ஷ்டம் மற்றும் ஒழுங்கின் சின்னமாக விளங்கியது. இந்த கடலோடிகள் மூலமாகவே பூனைகள் உலகம் முழுவதும் பரவி புதிய கண்டங்கள் மற்றும் தீவுகளுக்குச் சென்றடைந்தன. நிலத்தில் பூனைகள் சூனியக்காரி எனக் கருதி எரிக்கப்பட்டாலும் கடலில் அவை தாயத்துகளாகவும் இன்றியமையாத உதவியாளர்களாகவும் இருந்து புவியியல் கண்டுபிடிப்புகளின் சகாப்தத்தில் தங்கள் பங்களிப்பைச் செலுத்தின. மத்திய காலத்தில் பூனையின் வாழ்வும் அதன் மீதான பார்வையும் அது நகரில் வாழ்கிறதா கிராமத்தில் வாழ்கிறதா என்பதைப் பொறுத்தே பெரிதும் அமைந்திருந்தது. விவசாயத்துடன் நெருங்கிய தொடர்பு கொண்டிருந்த கிராமப்புறங்களில் பூனைகளை பயன்பாட்டு ரீதியில் பார்க்கும் மனப்பான்மை நீண்ட காலம் நீடித்ததுடன் அது அதிக அளவில் வெளிப்பட்டது. விவசாயிகள் பூனைகளை அறுவடையை காக்கும் காவலனாகவே முதன்மையாக பார்த்தனர். கொறிக்கும் உயிரினங்களுக்கு எதிரான முடிவற்ற போராட்டத்தில் அது அவர்களுக்கு ஒரு கூட்டாளியாக இருந்தது. கிராமத்தில் எல்லோரும் ஒருவரை ஒருவர் அறிந்திருந்ததால் சூனியம் பற்றிய வதந்திகள் பரவுவது கடினமாக இருந்தது. நாட்டுப்புற மூட நம்பிக்கைகள் இருந்தபோதிலும் அவை பண்டைய பாரம்பரியத்தின் ஒரு பகுதியாக இருந்தன. நகரங்களில் இருந்தது போல் தீவிர ஆக்ரோஷமான தன்மையை கொண்டிருக்கவில்லை. கிராமத்து பூனை ஓரளவு காட்டுத்தன்மை கொண்டதாகவே இருந்தது. அது வீட்டோடு ஒட்டியிருந்தாலும் உணவுக்காக வேட்டையாடித்தான் வாழ வேண்டியிருந்தது. அதற்குத் தனியாக உணவளிப்பது அரிது. இதனால் அவர்களுக்கிடையேயான உறவு பாசத்தை விட ஒரு பங்காளியைப் போன்ற ஒத்துழைப்பு மிகுந்ததாகவே இருந்தது. நகரங்களில் நிலைமை முற்றிலும் வேறுபட்டிருந்தது. மத்திய கால நகரங்கள் மக்கள் நெருக்கடி மிகுந்ததாகவும் அசுத்தமாகவும் நோய்கள் மற்றும் சமூக ஏற்றத்தாழ்வுகள் நிறைந்ததாகவும் இருந்தன. இது பேரச்சங்களும் கூட்டு மனநோய்களும் உருவாவதற்கு ஏற்ற சூழலாக இருந்தது. நகரங்களில்தான் விசாரணைக் குழு இன்குவிசிஷன் மிகவும் தீவிரமாக செயல்பட்டது. இங்கேதான் மதத்துரோகம் மற்றும் சூனியத்தின் பயங்கரங்களைப் பற்றி விவரிக்கும் துண்டு பிரசுரங்களையும் சட்டங்களையும் படிக்கத் தெரிந்த கல்வி அறிவு பெற்றவர்கள் அதிகமாக இருந்தனர். மக்களுடன் நெருங்கிய தொடர்பில் இருந்த நகர்ப்புற பூனைகள் பெரும்பாலும் சந்தேகப் பார்வைக்கு ஆளாகின. கிராமங்களில் பூனையுடன் இருக்கும் தனிமையான பெண் ஒரு சாதாரண காட்சியாக மட்டுமே இருந்தபோது, நகரத்தில் அதே பெண் விரைவாக புகார்களுக்கு அல்லது துன்புறுத்தலுக்கு உள்ளாகக்கூடும். மேலும் நகரங்களில் கூட்டமாக குழுமி அலைந்து திரியும் பூனைகளும் அதிகமாக இருந்தன. இரவில் வீதிகளில் திரியும் இந்த கூட்டங்கள் பயத்தை ஏற்படுத்தி அசுத்த சக்திகளுடன் தொடர்பு படுத்தப்பட்டன. புதிய கருத்துக்கள் பரவும் மையமாக நகரம் இருந்தது. பூனையின் அசுரத்தனமான இயல்பு பற்றிய கருத்தும் அங்கிருந்துதான் பரவியது. பூனை வெறுப்பு பற்றிய இந்த போக்கு நகரங்களிலிருந்து படிப்படியாக கிராமப்புறங்களுக்கும் பரவியது. ஆனாலும் கிராமங்களில் இருந்த நடைமுறை அறிவு மற்றும் பொது அறிவு இந்த பகுத்தறிவற்ற பயத்தின் அலைக்கு நீண்ட காலம் வரை எதிர்ப்பு தெரிவித்தது. 4 உடல் திரவங்களின் கோட்பாட்டை இரத்தம், சளி, பித்தம் அடிப்படையாகக் கொண்ட மத்திய கால மருத்துவம் நோய்களைப் பற்றி விஞ்ஞான ரீதியாக புரிந்து கொள்வதிலிருந்து மிகவும் விலகியிருந்தது. எனவே மற்ற துறைகளில் இருந்தது போலவே மருத்துவத்திலும் பூனையின் பங்கு முரண்பாடுகள் நிறைந்ததாகவே இருந்தது. ஒருபுறம் பூனைகள் மருத்துவப் பயன்பாடுகளுக்காக உபயோகப்படுத்தப்பட்டன. பூனையின் உடல் பாகங்களை பயன்படுத்தி பல்வேறு மருந்துப் பொருட்களை தயாரிக்க பரிந்துரைக்கும் மருத்துவக் குறிப்புகள் இருந்தன. உதாரணமாக, பூனையின் கொழுப்பு கீல்வாதத்திற்கு மருந்தாக கருதப்பட்டது. மேலும் உலர்த்தி பொடி செய்யப்பட்ட பூனை மலம் சில நோய்களை குணப்படுத்தும் என நம்பப்பட்டது. இன்று இது நமக்கு காட்டு மிராண்டித்தனமாகத் தோன்றலாம். ஆனால் அந்த நாட்களில் மருத்துவத்தில் விலங்குகளை பயன்படுத்துவது பொதுவான நடைமுறையாக இருந்தது. இத்தகைய சூழல்களில் பூனை எந்தவிதமான மாய சக்தியும் இல்லாத வெறும் உயிரியல் மூலப்பொருளாகவே கருதப்பட்டது. ஆனால் மறுபுறம் பூனைகள் நோய்களை பரப்புவதாக அடிக்கடி குற்றம் சாட்டப்பட்டன. அவை ஒரு குழந்தையின் மூச்சைத் திருடி மூச்சுத் திணறலை ஏற்படுத்துகின்றன என்று கூறப்பட்டது. சூனியக்காரிகள் தங்கள் உதவியாளரான பூனைகள் மூலம் மனிதர்களுக்கும் கால்நடைகளுக்கும் பலவிதமான நோய்களை உண்டாக்க முடியும் என்றும் நம்பப்பட்டது. பூனையின் மூச்சு விஷத்தன்மை கொண்டதென்றும்
அதன் முடி நோய்களை வரவழைக்கக்கூடும் என்றும் கருதப்பட்டது. கொள்ளை நோய்களின் போதும் பிளேக் போன்ற நோய் தொற்று காலத்திலும் பூனைகள் கிருமிகளை பரப்புபவை என்று கருதி நாய்களுடன் சேர்த்து அவற்றையும் கொன்றனர். தொற்று நோய்கள் பரவும் உண்மையான வழிமுறைகளைப் பற்றி அறியாத மக்கள் தங்கள் அச்சங்கள் மற்றும் மூட நம்பிக்கைகளின் அடிப்படையிலேயே செயல்பட்டனர். இது ஒரு அபத்தமான நிலைக்கு வழிவகுத்தது. சில சமயங்களில் அதிலிருந்து மருந்து தயாரிக்க பூனையைக் கொன்றனர். மற்ற சமயங்களில் அது பரப்புகிறது என்று நம்பிய நோயைத் தடுக்க அதைக் கொன்றனர். இது மத்திய கால மருத்துவத்திலும் மக்களின் மனதிலும் இருந்த குழப்பத்தை தெளிவாகக் காட்டுகிறது. விஞ்ஞான ரீதியான அணுகுமுறை இல்லாததால் சிகிச்சை, மாந்திரீகம் மற்றும் மூட நம்பிக்கை ஆகியவற்றுக்கு இடையேயான கோடு கிட்டத்தட்ட தெரியவில்லை. எப்போதும் போல பூனை இந்த முரண்பாடுகளின் மையத்தில் சிக்கியது. அது ஒருபுறம் அமானுஷ்ய மருந்து பொருளாகவும் மறுபுறம் நோய்த் தொற்றின் ஆதாரமாகவும் பார்க்கப்பட்டது. ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்னவென்றால், பூனையுடன் தொடர்புடைய மிகவும் நேர்மறையான சின்னங்களில் ஒன்று பழங்காலத்திலிருந்து மத்திய காலத்திற்கு வந்தாலும் அது பெரும்பாலும் பயன்படுத்தப்படவே இல்லை. இங்கு நாம் பூனையை சுதந்திரத்தின் சின்னமாக பற்றி பேசுகிறோம். பண்டைய ரோமில் பூனை பெரும்பாலும் சுதந்திரத்தின் தெய்வமான லிபர்டாஸ் அருகில் சித்தரிக்கப்பட்டது. இது பூனையின் தனிச்சார்பு மற்றும் நாயைப் போல கீழ்ப்படியவோ சேவை செய்யவோ விரும்பாத அதன் தன்மையுடன் தொடர்புடையது. பூனை தனியாகச் சுற்றித் திரியும், அது தன் விருப்பத்தை தானே தீர்மானிக்கும் சுதந்திரம் கொண்டது. குடிமை உரிமைகளை மதித்த ரோமானியர்களுக்கு இந்த சின்னம் மிகவும் முக்கியமானது. ரோமானிய பேரரசு வீழ்ச்சியடைந்த பிறகும் இந்த சின்னம் முற்றிலும் மறைந்துவிடவில்லை. நாம் ஏற்கனவே குறிப்பிட்ட சில மரபு சின்னவியல் ஹெரல்டிக் சம்பிரதாயங்களில் இது நிலைத்திருந்தது. பூனை மற்றும் சுதந்திரத்தை பற்றிய குறிக்கோளுடன் கூடிய ஒரு சின்னம் இந்த பண்டைய பாரம்பரியத்தின் நேரடி வாரிசாகவே இருந்தது. ஆனால் கடுமையான படிநிலை அமைப்பையும் நிலப்பிரபுத்துவ அடிமைத்தனத்தையும் அடிப்படையாகக் கொண்ட மத்திய கால சமூகத்திற்கு தனிச்சார்பு மற்றும் தனிப்பட்ட சுதந்திரம் என்ற எண்ணம் முக்கியமாக இருக்கவில்லை. மாறாக கீழ்ப்படியாமை, ஆணவம் மற்றும் தன்னிச்சையான போக்கு ஆகியவை பாவங்களாக கருதப்பட்டன. தாழ்மை, கீழ்ப்படிதல் மற்றும் தங்கள் தலைவருக்கு விசுவாசமாக இருப்பது ஆகியவைதான் முதன்மையான நற்பண்புகளாக இருந்தன. எனவே இந்தச் சூழலில் பூனையின் தனிச்சார்பு என்பது உன்னதமான சுதந்திரத்தின் சின்னமாக பார்க்கப்படாமல் சாத்தானின் ஆணவத்தின் அடையாளமாகத்தான் எதிர்மறையாக கருதப்பட்டது. இந்த பண்டைய சின்னம் மத்திய காலத்தின் சிந்தனைக்கு அந்நியமாக இருந்தது. அது அதன் நேரத்திற்காக காத்திருந்தது. மிகக் காலத்திற்குப் பிறகே மறுமலர்ச்சி காலத்திலும் குறிப்பாக நவீன காலத்திலும் மனிதநேயம், மனித உரிமைகள் மற்றும் சுதந்திரம் பற்றிய கருத்துக்கள் மீண்டும் முக்கியத்துவம் பெற்றபோது தனிச்சார்பின் அடையாளமாக பூனையின் உருவம் ஐரோப்பிய கலாச்சாரத்திற்குள் மீண்டும் நுழைந்தது. ஆனால் மத்திய காலத்தில் அதன் இந்த சுபாவமே மேலும் சந்தேகத்திற்கான காரணமாக மாறியது. அடிமைப்பட்ட உலகத்திற்கு பூனை மிகவும் சுதந்திரமானதாக இருந்தது. நிலப்பிரபுத்துவ அமைப்பின் கடுமையான எல்லைகளுக்குள் வாழப் பழக்கப்பட்டிருந்த மக்களின் பார்வையில் இது பூனையை அந்நியமாகவும் அதே சமயம் ஆபத்தானதாகவும் ஆக்கியது. மத்திய காலத்தில் பூனைகள் மீதான வேட்டையைப் பற்றி பேசும்போது ஐரோப்பியர்கள் அனைவருமே இந்த விலங்குகளை வெறுத்தார்கள், அவற்றை தேடி வேட்டையாடி அழித்தார்கள் என்று நினைத்துக் கொள்வது மிகவும் சுலபம். ஆனால் உண்மை அதுவல்ல. வரலாறு என்பது அரிதாகத்தான் கருப்பு வெள்ளையாக இருக்கும். எனவே இந்த ஒட்டுமொத்த பரவலான வெறுப்பு என்கிற கட்டுக்கதையை உடைப்பது முக்கியம். முதலாவதாக, நாம் பலமுறை சொன்னது போல பூனைகளின் நடைமுறை பயன் எங்கும் போகவில்லை. விவசாயிகள், கப்பலோட்டிகள், நூல்களை பிரதி எடுக்கும் துறவிகள், கிடங்கு வைத்திருப்பவர்கள், இந்த எல்லோருமே அவற்றின் வேட்டை திறனுக்காக பூனைகளை தொடர்ந்து மதித்தார்கள். அவர்களுக்கு பூனை என்பது பிசாசின் அடையாளம் அல்ல, அது வாழ்வதற்கு மிகவும் அவசியமான ஒரு தேவை. இரண்டாவதாக, இந்த துன்புறுத்தலின் பரவல் புவியியல் ரீதியாக மிகவும் சமமற்றதாக இருந்தது. ஜெர்மன் பகுதிகள், பிரான்ஸ், சுவிட்சர்லாந்து போன்ற இடங்களில் இந்த வெறி உச்சத்தை அடைந்தது. அங்கெல்லாம் இன்குவிசிஷன் அமைப்பு பலமாக இருந்ததுடன் மதங்களுக்கு எதிரான தீவிர போராட்டமும் நடந்தது. ஆனால் உதாரணமாக இங்கிலாந்தில் பூனைகள் மீதான அணுகுமுறை மிகவும் அமைதியாக இருந்தது. அங்கே பாரிய எரிப்புகள் இல்லை.
அங்குள்ள மூட நம்பிக்கைகளும் கூட லேசான தன்மையைக் கொண்டிருந்தன. மூன்றாவதாக, அதிக பயம் சூழ்ந்த பகுதிகளில் கூட அதிகாரப்பூர்வ பிரச்சாரத்தையும் சமூக அழுத்தத்தையும் மீறி தங்கள் பூனைகளைத் தொடர்ந்து நேசித்த மனிதர்கள் எப்போதும் இருந்தார்கள். அவர்களின் பெயர்கள் நமக்கு ஒருபோதும் தெரியாது, ஆனால் அவர்கள் கண்டிப்பாக இருந்தார்கள். வரலாற்று பதிவுகளில் இடம்பெறாத அந்த சாதாரண மனித பாசம்தான் அது. பூனைக்குட்டி மீதான ஒரு குழந்தையின் பாசம், தனிமையான பெண்ணின் செல்லப்பிராணி மீதான அந்யோன்யம், மடாலய பூனையுடன் துறவிக்கு இருந்த நட்பு, இவை அனைத்தும் அதிகாரப்பூர்வமான பேயோட்டுதல் கொள்கைக்கு இணையாகவே இருந்தன. மக்கள் தங்கள் பூனைகளை மறைத்து வைத்தார்கள், அவற்றை பாதுகாத்தார்கள், மூட நம்பிக்கைகளை புறக்கணித்தார்கள். எனவே மத்திய காலத்தை அனைவரும் பூனைகளை வேட்டையாடிய ஒரு காலமாக நாம் நினைக்கத் தேவையில்லை. அது ஆழ்ந்த முரண்பாடுகள் நிறைந்த ஒரு சகாப்தம். திருச்சபையால் திணிக்கப்பட்ட அதிகாரப்பூர்வ சித்தாந்தம், நாட்டுப்புற ஞானம், நடைமுறை தேவைகள் மற்றும் எளிய மனித பாசம் ஆகியவற்றுடன் இணைந்து இருந்தது. பூனைகள் மீதான வெறுப்பு என்பது வலிமையானதாக இருந்திருக்கலாம், ஆனால் அது எல்லாவற்றையும் ஆக்கிரமித்த ஒரு விஷயம் அல்ல. பூனைக்கும் சூனியத்திற்கும் இடையே ஏன் இவ்வளவு நெருங்கிய தொடர்பு ஏற்பட்டது என்பதற்கான ஒரு முக்கிய காரணம் பூனைக்கும் பெண்களுக்கும் இருந்த விசேஷ பந்தம்தான். ஆணாதிக்கம் மிகுந்த மத்திய கால சமூகத்தில் பெண்களுக்கு இரண்டாம் இடம்தான். அவர்கள் மனைவி, தாய் என்ற கடமைகளைத் தாண்டி வேறு எதுவும் செய்யக்கூடாது என்று வரையறுக்கப்பட்டிருந்தது. ஆனால் இந்த சமூக கட்டமைப்பிற்குள் பொருந்தாத பெண்கள் எப்பொழுதும் இருந்தார்கள். விதவைகள், திருமணம் ஆகாத பெண்கள், வைத்தியச்சிகள், பிரசவம் பார்ப்பவர்கள், மருத்துவச்சிகள். இவர்கள் பெரும்பாலும் தனியாக வாழ்ந்தார்கள். பொருளாதார ரீதியில் சுயாதீனமாகவும் இருந்தார்கள். மூலிகை வைத்தியம் போன்ற அவர்களுக்கு இருந்த தனிப்பட்ட அறிவு மற்றவர்களுக்கு மரியாதையையும் சந்தேகத்தையும் ஒரு சேர ஏற்படுத்தியது. இந்த தனிமையான பெண்களின் தோழர்கள் யாரென்றால் பெரும்பாலும் பூனைகள்தான். குடும்ப ஆதரவோ சமூக அந்தஸ்தோ இல்லாத ஒரு பெண்ணுக்கு பூனை மட்டுமே பாசம் காட்டும் ஒரு நெருங்கிய உயிராக, ஆறுதலாக இருந்தது. அதேபோல பூனைகள் விரட்டப்பட்ட சூழ்நிலைகளில் அதுபோன்ற பெண்களிடம் பூனைகளுக்கு பாதுகாப்பும் உணவும் கிடைத்தது. பரஸ்பர ஆதரவு மற்றும் சமூகத்தில் தாங்கள் இருவரும் ஒதுக்கப்பட்டவர்கள் என்ற ஒத்த நிலையால் அவர்களுக்குள் ஒரு தனிப்பட்ட பந்தம் உருவானது. இந்த இணைப்புதான் சுதந்திரமான பெண் மற்றும் சுதந்திரமான விலங்கு ஆணாதிக்க சிந்தனைக்கு மிகவும் சந்தேகத்தை அளித்தது. இது அவர்கள் ஏற்படுத்திய ஒழுங்கிற்குள் பொருந்தவில்லை. ஒரு பெண் தன் கணவனுடன் இருக்க வேண்டும், பூனையுடன் அல்ல. ஒரு பூனை எலிகளை பிடிக்க வேண்டும், அதை யாரும் கொஞ்சவும் பராமரிக்கவும் கூடாது. இந்த இணைவு இயல்புக்கு மாறானது, தவறு. எனவே இது சாத்தானுக்கு உரியது என்று கருதப்பட்டது. தன் வாழ்க்கையை தானே நிர்வகிக்கும் பெண்ணும் மனிதனுக்கு கீழ்ப்படியாத பூனையும், இவை இரண்டும் இருக்கும் சமூக அமைப்பிற்கு ஒரு சவாலாக இருந்தன. எனவேதான் சூனியக்காரிகள் வேட்டை தொடங்கியபோது இதுபோன்ற பெண்களும் அவர்களின் செல்லப் பிராணிகளும் தான் முதல் பலிகளானார்கள். பெண் பூனை பந்தம் ஒரு குற்றமாக கருதப்பட்டு பேயாக்கப்பட்டு விட்டது. இது வெறுமனே சூனியத்திற்கு எதிரான போராட்டமாக மட்டும் இருக்கவில்லை, இது பெண் சுதந்திரத்திற்கு எதிரான போராட்டமாக இருந்தது. துரதிருஷ்டவசமாக அந்த வெறுக்கப்பட்ட சுதந்திரத்தின் அடையாளமாக பூனை மாறிவிட்டது. மத்திய கால கட்டிடக்கலையில் கூட பூனைகள் தமக்கென ஒரு சிறிய தடத்தை பதித்துள்ளன. நாம் இங்கு பேசுவது பூனை துளைகள், கேட் ஹோல்ஸ் என்று அழைக்கப்படும் சிறிய திறப்புகளைப் பற்றித்தான். கதவுகள், சுவர்கள் அல்லது பிரதான வாயில்களின் கீழ் உள்ள பகுதிகளில் செய்யப்பட்ட சிறிய வழிகளே இவை. இதன் நோக்கம் மிகவும் எளிமையானது. மனிதர்கள் கதவை திறக்கவோ மூடவோ காத்திருக்காமல் பூனையால் வீடு, களஞ்சியம் அல்லது மடாலயங்களில் சுதந்திரமாக நடமாட முடிந்தது. இந்த எளிமையான கண்டுபிடிப்பு பல உண்மைகளை வெளிப்படுத்துகிறது. முதலாவதாக, கொறித்துண்ணிகளை எலிகள் கட்டுப்படுத்துவதற்காகவே பூனைகள் வீட்டிற்குள் வளர்க்கப்பட்டன என்பதை இது உறுதிப்படுத்துகிறது. எலிகள் மறைந்திருக்கக்கூடிய அனைத்து மூலைகளுக்கும் பூனையால் செல்ல முடிந்தது. இரண்டாவதாக, பூனையின் தனித்துவமான இயல்பை மனிதர்கள் மதித்தார்கள் என்பதையும் இது காட்டுகிறது. பூனை ஒரு இரவு வேட்டையாடி என்றும், அது நாளின் எந்த நேரத்திலும் சுதந்திரமாக உள்ளே வரவும் வெளியே செல்லவும் அனுமதிக்கப்பட வேண்டும் என்றும் அவர்கள் புரிந்து கொண்டனர். இத்தகைய பிரத்யேக வழிகளை உருவாக்கியது பூனையின் வாழ்க்கை முறைக்கு வழங்கப்பட்ட மரியாதையாகவும்
அதன் முக்கியத்துவத்தை அங்கீகரிப்பதாகவும் இருந்தது. ஐரோப்பா முழுவதும் உள்ள பழங்கால கட்டிடங்களான கோட்டைகள், தேவாலயங்கள் மற்றும் பண்ணை வீடுகளில் இந்த பூனை வழிகளை காணலாம். எல்லா மூட நம்பிக்கைகளையும் மீறி நடைமுறை தேவைகளே பெரும்பாலும் வெற்றி பெற்றன என்பதற்கான அமைதியான ஆனால் மிகவும் உறுதியான சான்றுகள் இவை. பகலில் பூனைகள் சாத்தானின் வடிவம் என்று போதனை கேட்ட ஒரு மனிதன் இரவில் அமைதியாக தன் வீட்டில் இருக்கும் எலி பிடிக்கும் பூனைக்காக கதவில் ஒரு துளையை ஏற்படுத்தினான். இந்த கட்டிடக்கலை அம்சம் நாம் தொடர்ந்து பேசும் அந்த இரட்டைத்தன்மையின் அடையாளமாகவும் அன்றாட வாழ்க்கையில் மக்கள் தங்களின் மாய அச்சங்களுக்கும் அத்தியாவசிய வீட்டுத் தேவைகளுக்கும் இடையில் எப்படி சமரசம் கண்டார்கள் என்பதை இது காட்டுகிறது. இறையியல் நூல்களில் பூனை எப்படி சித்தரிக்கப்பட்டாலும் நிஜமான வீட்டில் அது ஒரு பணியாளர். தனது கடமைகளை நிறைவேற்ற அதற்கு சுதந்திரமான நடமாட்டம் உறுதி செய்யப்பட வேண்டும். பூனைகள் எழுப்பும் ஒலிகளான குறுகுறுப்பு மற்றும் மியாவ் ஒலிகள் மத்திய காலப்பகுதியில் பல்வேறு விதமான விளக்கங்களைப் பெற்றன. பூனையின் குறுகுறுப்பு ஒலி இன்றும் முழுமையாக ஆராயப்படாத இந்த தனித்துவமான நிகழ்வு அப்போது பெரிய குழப்பத்தை ஏற்படுத்தியது. நேர்மறையான சூழலில், உதாரணமாக மடாலய அறையின் அமைதியில், அது அமைதியையும் ஆறுதலையும் தரும் ஒலியாகவும் வீட்டின் இனிமை மற்றும் நல்லிணக்கத்தின் சின்னமாகவும் பார்க்கப்பட்டது. ஆனால் பயம் நிறைந்த, சந்தேகம் மண்டிக்கிடந்த சூழலில் அதே குறுகுறுப்பு ஒலி ஒரு பயங்கரமான சாயலை பெற்றது. எங்கிருந்து வருகிறது இந்த வித்தியாசமான உருமல்? இது ஏதோ ஒரு மறைந்திருக்கும் உள் சக்தியின் வெளிப்பாடா? மனிதர்கள் அதன் இயல்பை அறியவில்லை. புரிந்து கொள்ள முடியாத அனைத்தும் பிசாசு சம்பந்தப்பட்டதாக சுலபமாக அறிவிக்கப்பட்டது. சூனியம் வைத்ததாக குற்றம் சாட்டப்பட்ட ஒரு பெண்ணின் மடியில் அமர்ந்திருந்த பூனையின் குறுகுறுப்பு நீதிமன்றத்தில் அவளுக்கும் தீய சக்திக்கும் உள்ள தொடர்புக்கான ஆதாரமாக காட்டப்பட்டது. அந்த குறுகுறுப்பு ஒலியானது அப்பூனை அவளிடம் மந்திரங்களை இரகசியமாகச் சொல்வது போல தோற்றமளித்தது. மியாவ் ஒலியும் வேறுபட்ட விளக்கங்களைப் பெற்றது. உணவுக்காகவோ அல்லது கவனத்தை கோரியோ பூனை எழுப்பும் சாதாரண மியாவ் ஒலி பொதுவாக நடுநிலையாக கருதப்பட்டது. ஆனால் சத்தமான, கூர்மையான பூனைகளின் இசை நிகழ்ச்சிகள் குறிப்பாக இனப்பெருக்க காலத்தில் மக்களுக்கு அச்சத்தை ஏற்படுத்தின. குழந்தை அழுவது போன்ற இந்த இரவு கூச்சல்கள் சாத்தானின் கூட்டத்தின் ஒலியாகவும் தீய செயல்களுக்காக ஒன்று கூடிய அசுரர்களின் குரல்களாகவும் தோன்றின. மேலும் மந்திரவாதிகள் பூனையின் மொழியை புரிந்து கொள்வார்கள் என்றும் மியாவ் ஒலியின் மூலம் தங்கள் துணை ஆவிகளுடன் பேச முடியும் என்றும் நம்பப்பட்டது. ஆகையால் பூனை எழுப்பும் எந்த ஒரு ஒலியும் சூழலையும் அதை கேட்பவரின் மனநிலையையும் பொறுத்து நேர்மறையாகவோ அல்லது எதிர்மறையாகவோ வியாக்கியானம் செய்யப்பட்டது. எல்லா மூலைகளிலும் அபசகுணங்களும் அடையாளங்களும் தென்பட்ட உலகில் பூனையின் ஒலிகள் அனைத்து வகையான மூடநம்பிக்கை விளக்கங்களுக்கும் வளமான தளமாக இருந்தன. இது இந்த விலங்குகள் மீதான சந்தேகத்தை மேலும் வலுப்படுத்தியது. பூனைகள் குறித்த நடுகாலத்தின் மரபு நம்ப முடியாத அளவிற்கு இன்றும் நீடித்து நிலைத்திருக்கிறது. அந்த இருண்ட காலகட்டத்தில் உருவான பல அச்சங்களும் மூட நம்பிக்கைகளும் இன்று பலவீனமடைந்து ஒரு வேர்நிலை வடிவத்தில் நம்மோடு வாழ்கின்றன. சாலையை கடக்கும் கருப்பு பூனை துரதிர்ஷ்டத்தை தரும் என்ற நம்பிக்கை சூனியக்காரியின் சேவக உயிரியைப் பற்றிய நடுக்கால அச்சத்தின் நேரடி வழித்தோன்றலாகும். இன்று பெரும்பாலான மக்கள் சாத்தானை நம்பாவிட்டாலும் துரதிர்ஷ்டத்தை தவிர்க்க வேண்டும் என்ற உள்ளுணர்வு ஆசை சிலரை இன்றும் பாதையை மாற்றச் செய்கிறது. தோளில் கருப்பு பூனையுடன் துடைப்பத்தில் பறக்கும் சூனியக்காரியின் உருவம் நடுக்காலத்தின் சோதனைகள் மூலம் நமது கலாச்சாரத்தில் ஆழமாக பதிந்த ஒரு மரபு பிம்பமாகும். இதை நாம் குழந்தைகளுக்கான கதைகள், திரைப்படங்கள், ஹாலோவீன் வாழ்த்து அட்டைகள் என பலவற்றில் பார்க்கிறோம். பூனை ஒரு தந்திரமான, வஞ்சகமான, சுயநலமிக்க விலங்கு என்ற எண்ணமே அதன் சுதந்திர குணம் சாத்தானின் அகந்தையாக பார்க்கப்பட்ட காலத்தின் எதிரொலியாகும். இதற்கு மாறாக நாய் இன்றளவும் நிபந்தனையற்ற விசுவாசத்திற்கும் நட்புக்கும் அடையாளமாக பார்க்கப்படுகிறது. மறுபுறம் அதிர்ஷ்டத்தை தரும் பூனை பாதுகாவலன் என்ற நேர்மறையான பிம்பமும் நடுகால வேர்களை கொண்டுள்ளது. கையை ஆட்டும் ஜப்பானிய மானகி நெகோ சிலை அல்லது ஒரு வீட்டில் கருப்பு பூனை இருப்பது அதிர்ஷ்டம் என்ற ஆங்கிலேய நம்பிக்கை வெவ்வேறு கலாச்சாரங்களில் நிலவிய நேர்மறையான மாற்றுப்பார்வையின் எடுத்துக்காட்டுகளாகும்.
நடுகாலத்தில் பூனைகளின் வரலாறு வெறும் நகைச்சுவையான அல்லது திகிலூட்டும் தகவல்களின் தொகுப்பு மட்டுமல்ல, பயம், அறியாமை மற்றும் பிரச்சாரம் ஆகியவை எப்படி ஒரு அப்பாவியான உயிரினத்தை சுலபமாக எதிரியாக மாற்ற முடியும் என்பதற்கான வலுவான நினைவூட்டல் இது. பகுத்தறிவுக்கு ஒவ்வாத நம்பிக்கைகள் எப்படி உண்மையான பேரழிவு தரும் விளைவுகளுக்கு வழிவகுக்கும் என்பதற்கான பாடமும் இது. இந்த பிம்பங்களை ஆராய்வதன் மூலம் நாம் கடந்த காலத்தை மட்டுமல்ல, நிகழ்காலத்தையும் சிறப்பாக புரிந்து கொள்கிறோம். அத்துடன் தொலைதூரமும் முரண்பாடுகளும் நிறைந்த நடுகாலத்தின் நிழல்கள் நமது கலாச்சாரத்திலும் நமது ஆழ்மனதிலும் எவ்வளவு ஆழமாக வேரூன்றி உள்ளன என்பதையும் நாம் காண்கிறோம். அப்படியானால் இடைக்காலம் முழுவதும் பூனையின் பயணம் எப்படி இருந்தது? அது ஏற்ற இறக்கங்கள் நிறைந்த ஒரு முழுமையான நாடகமாகத்தான் இருந்தது. களஞ்சியங்களில் தவிர்க்க முடியாத வேட்டைக்காரியாகவும் துறவிகளுக்கு ஒரு உத்வேகமாகவும் இருந்தது முதல், தீ மூட்டப்பட்டு எரிக்கப்பட்ட பிசாசின் வடிவமாக மாறியது வரை, வீரர்களின் சின்னத்தில் கோட் ஆஃப் ஆர்ம்ஸ் சுதந்திரத்தின் அடையாளமாக இருந்தது முதல், சூனியக்காரிகள் மீதான வழக்குகளில் முக்கிய ஆதாரப் பொருளாக கருதப்பட்டது வரை அதன் நிலை மாறிக்கொண்டே இருந்தது. இந்த துயரத்தின் உச்சம் சந்தேகமே இல்லாமல் கருப்பு மரணம், பிளேக் நோய். எலிகளுக்கு எதிரான அதன் முக்கிய கூட்டாளியான பூனைகளை அழித்ததன் மூலம் இடைக்கால ஐரோப்பா தனக்குத் தானே மரண தண்டனைக்கு கையெழுத்திட்டது என்று கூட சொல்லலாம். இது ஒரு கொடூரமான இரத்தமயமான பாடமாக இருந்தது. இதுதான் மக்களை தங்கள் தவறான பார்வைகளை மாற்றிக்கொண்டு மெதுவாக, மிக மெதுவாக மனிதனுக்கு அருகில் பூனைக்குரிய நியாயமான இடத்தை மீண்டும் கொடுக்கத் தூண்டியது. இடைக்காலத்தின் பூனை வரலாறு என்பது அந்த காலகட்டத்தின் அச்சங்கள், நம்பிக்கைகள், மாயைகள் மற்றும் முரண்பாடுகள் அனைத்தையும் பிரதிபலிக்கும் ஒரு கண்ணாடியாகும். பாசத்திற்கும் வெறுப்பிற்கும் இடையிலான மெல்லிய கோடு எவ்வளவு சிறியது என்பதையும், சித்தாந்தம் மற்றும் வெகுஜன வெறியின் செல்வாக்கின் கீழ் ஒன்று எப்படி மற்றொன்றாக எளிதில் மாறிவிடும் என்பதையும் இது நமக்கு காட்டுகிறது. எங்களுடன் இந்த வரலாற்றுப் பாதையில் பயணித்ததற்கு நன்றி. இந்த தகவல் உங்களுக்கு சுவாரஸ்யமாக இருந்திருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து இந்த வீடியோவுக்கு லைக் கொடுக்க மறக்காதீர்கள். புதிய உள்ளடக்கங்களை உருவாக்க இது எங்களுக்கு மிகவும் உதவியாக இருக்கும். சரி, இப்போது உங்களுக்கான ஒரு கேள்வி. இன்று நீங்கள் தெரிந்து கொண்ட உண்மைகளில் மிகவும் அதிர்ச்சியூட்டும் அல்லது ஆச்சரியமளிக்கும் தகவல் எது? இந்த கதையில் உங்களை அதிகம் கவர்ந்தது எது? உங்கள் கருத்துக்களை கமெண்ட்ஸ் பகுதியில் எழுதுங்கள். நாம் விவாதிக்கலாம்.